अस्मदाचार्यमध्यमां श्रीभारतीतीर्थपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. இதில் சுவாமி ராமர் சிவதனுர்பங்கம் பண்ணினதுக்கப்புறம் அந்த விஷயத்தை ஜனக மகாராஜன் தசரதருக்கு சொல்லியிருக்கார். உடனே தசரதர் அங்கேருந்து அயோத்தியிலேருந்து கிளம்பி மிதிலா நகரத்துக்கு வந்து சேர்ந்தார். அப்படி மிதிலிக்கு வந்த உடனே ஜனகர் வித்யாபனம் பண்ணினார். திருஷ்யாமே விர்ஜிதா விக்னாக திருஷ்யாமே பூஜிதம் குலம் ராகவை சக சம்பந்தாது வீரிய சிரேஷ்டை மகாத்மவின்னு சொல்லி ஜனகர் தசரதத்தை சொன்னார். இது மாதிரி என்னுடைய குழந்தை சீதைக்கு 6 வயசாயிருக்கு, அவளுக்கு எப்படி விவாகம் நடக்கும் நான் கவலைப்பட்டு இருந்தேன். அதனால சுவாமி ராமன் சிவதனுர் பங்கம் பண்ணிட்டார். அதனால என் குழந்தையினுடைய விவாகத்துக்கு என்னென்ன விக்னங்கள் இருந்ததோ அந்த விக்னங்கள்லாம் நிவர்த்தி ஆகிடுச்சுன்னு ரொம்ப அழகா சொன்னார். அதை கேட்டோன்னு தசரதர் அவர் இன்னும் அற்புதமா பேசினார். பிரதிகிரகோ தாத்ருவசகா சுதமேதன் மயாபுரா யதா வக்ஷசி தர்மஜ்ஞ தத்கரிஷ்யாமகே வயம்னு தசரதர் ரொம்ப அழகா பேசினாருங்கிறதாக போன வாரம் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஜனகர் திரும்ப தசரதத்தை விஞ்ஞாபனம் பண்ணார். ஸ்வப்ரபாதே நரேந்திரத்வம் நிவர்த்தயிதுமர்ஹசி யஜ்ஞஸ்யாந்தே நரஸ்ரேஷ்ட விவாகம் ரிஷி சம்மதம். ஸ்வப்ரபாதே நரேந்திரத்வம் நிர்வர்த்தயிதுமர்ஹசி அப்படின்னு சொன்ன. அதாவது என்னைக்கு தசரதர் மிதிலைக்கு வந்தாரோ அதுக்கு அடுத்த நாளைக்கு நம்ம இந்த சீதாராம விவாகத்துக்கான நிச்சயதார்த்தத்தை நம்ம பண்ணிப்போங்கிறதாக ஜனகர் தசரதத்தை விஞ்ஞாபனம் பண்ணினார். அதே பிரகாரம் அடுத்த நாள் இருந்தது. அந்த அடுத்த நாளைக்கு என்ன நட்சத்திரம்னா மக நட்சத்திரம். அதனால அந்த மக நட்சத்திரம் வந்தது. அந்த மக நட்சத்திரம் அன்னைக்கு என்ன பண்ணினார், ஜனகர் பக்கத்துல மிதிலைக்கு பக்கத்துல சாங்காசியா நகரம்னு ஒரு நகரம். அந்த சாங்காசியா நகரத்துல ஜனகருடைய தம்பி குசத்வஜ மகாராஜான்னு ஒருத்தர் இருந்தார். அதனால என்ன பண்ணார், ஜனகர் இந்த சீதாராம விவாகம் நடக்க போறது, அதுக்கு நிச்சயதார்த்தம் பண்ண போறோங்கிறதுனால சாங்காசியா நகரத்துக்கு அதிபதியா இருக்கிற தன்னுடைய தம்பி குசத்வஜனை மிதிலைக்கு அழைச்சிட்டு வரும்படி பண்ணினார். அப்படி குசத்வஜரும் மிதிலைக்கு சேர்ந்தார். அப்படி குசத்வஜர் மிதிலைக்கு வந்த உடனே சுதாமனர்னு ஒரு மந்திரி ஜனகருக்கு, அந்த சுதாமனர்ங்கிற மந்திரியை அனுப்பிச்சு தசரதரை அழைச்சிட்டு வர சொன்னார் நிச்சயதார்த்தம் பண்றதுக்காக. உடனே வசிஷ்டர், தசரதர், இன்னும் எல்லா ஆச்சாரியர்களும் சேர்ந்தார். ஜனகருக்கு குலகுருவா இருக்கிற சதானந்தரும் இருந்தார். அதனால எல்லா பெரியவாளுமா சேர்ந்து அந்த சீதாராம விவாகத்தை நிச்சயதார்த்தம் பண்ணினார். ஒரு விவாகத்தை நிச்சயம் பண்ற பொழுது சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா தசபுருஷ வித்தியாசம்னு சொல்லியிருக்கு. அதாவது அந்த பிள்ளையோட வம்சத்திலையும் சரி பொண்ணோட வம்சத்திலையும் 10 தலைமுறையை பற்றி சொல்லியாகும். அதுக்கு கோத்திர பிரவரம்னு இருக்கு. அதனால கோத்திர பிரவரத்தை சொல்லணும் அல்லது வம்சாவளியை சொல்லணும்னு சாஸ்திரம் சொல்றது. எவ்வளவு தலைமுறை தசபுருஷ வித்தியாசம் 10 தலைமுறையாவது அந்த இதை சொல்லணும், வம்சாவளியை கோத்திர பிரவரத்தை சொல்லணும்னு சாஸ்திரம் இருக்கு. ஆனா இந்த தசரத சக்கரவர்த்தியுடைய வம்சம் எப்படிப்பட்டதுன்னா ஆதி வம்ச விசுத்தானம். இவாளுக்கு 10 தலைமுறை இல்லை, ஆதியிலேருந்து இவாளுடைய வம்சம் ஆரம்பத்திலேருந்தே எல்லாரும் புண்ணிய சீலர்கள், எல்லாருமே பரிசுத்தமானவர்கள்னு சொல்லியிருக்கா. அதனால அப்படிப்பட்ட இந்த தசரதர் இருக்காரு, அவருடைய வம்சாவளிய தசரதனுடைய குலகுருவா இருக்கிற வசிஷ்டர் சொல்ல ஆரம்பிச்சார் வம்சாவளிய. அப்ப வசிஷ்டர் கோத்திர பிரவரத்தை சொல்றார். நம்ம எல்லாரையும் சிருஷ்டி பண்ணிக்கிறது பிரம்மதேவர். அதனாலதான் பிரம்மதேவர் தான் ஆதி கர்த்தா. அதனால முதல்ல பிரம்மா, பிரம்மாவினுடைய பிள்ளை மரீச்சி, மரீச்சியினுடைய பிள்ளை கஸ்யபர், கஸ்யபருடைய பிள்ளை விவஸ்வான்கிற சூரியன், சூரியனுடைய பிள்ளை வைவஸ்வத மனு, வைவஸ்வத மனுவினுடைய பிள்ளை இக்ஷ்வாகு, இக்ஷ்வாகுவினுடைய பிள்ளை குக்ஷி, குக்ஷியினுடைய பிள்ளை விகுக்ஷி, விகுக்ஷியினுடைய பிள்ளை வாணி, வாணனுடைய பிள்ளை அனரண்யன், அனரண்யனுடைய பிள்ளை பிருத்து, பிருத்துவினுடைய பிள்ளை திரிசங்கு, திரிசங்குவினுடைய பிள்ளை துந்துமாரன், துந்துமாரனுடைய பிள்ளை யுவனாஸ்வர், யுவனாஸ்வனுடைய பிள்ளை மாந்தாதா, மாந்தாதாவினுடைய பிள்ளை சுசந்தி, சுசந்தியினுடைய பிள்ளை துருவசந்தி, துருவசந்தியினுடைய பிள்ளை பரதர், பரதருடைய பிள்ளை அசிதர், அசிதருடைய பிள்ளை சகரர், சகரருடைய பிள்ளை அசமந்தர், அசமந்தனுடைய பிள்ளை அம்சுமான், அம்சுமானுடைய பிள்ளை திலீபன்,
திலீபனுடைய பிள்ளை பகீரதன், பகீரதனுடைய பிள்ளை ககுஸ்தன், ககுஸ்தனுடைய பிள்ளை ரகு, ரகுவினுடைய பிள்ளை பிரவருத்தங்கிற கல்மாஷபாதன், கல்மாஷபாதனுடைய பிள்ளை சங்கணன், சங்கணனுடைய பிள்ளை சுதர்சனன், சுதர்சனனுடைய பிள்ளை அக்னிவர்ணன், அக்னிவர்ணனுடைய பிள்ளை சீக்கிரகன், சீக்கிரகனுடைய பிள்ளை மரு, மருவினுடைய பிள்ளை பிரசுஸ்ருகன், பிரசுஸ்ருகனுடைய பிள்ளை அம்பரீஷன், அம்பரீஷனுடைய பிள்ளை நகுஷன், நகுஷனுடைய பிள்ளை யயாதி, யயாத்தியினுடைய பிள்ளை நாபாகன், நாபாகனுடைய பிள்ளை அஜன், அதனுடைய பிள்ளை தசரதன். அந்த தசரதனுடைய புத்திரர்கள் இந்த ராம லக்ஷ்மண பரத சத்ருக்னர்கள்ங்கிறதாக தசரதனுடைய குலகுருவா இருக்கிற அந்த வசிஷ்டர் 40 தலைமுறையை சொன்னார் இவா வம்சத்துல. அப்ப சொல்லிட்டு என்ன பண்ணினார், ராம லக்ஷ்மணயோரத்தே என்ன ஆச்சரியம், வசிஷ்டர் என்ன சொல்லிட்டார், ஜனகரே உங்களுக்கு சீதைங்கிற அந்த புத்திரி இருக்கா, அவள் பூமியிலேருந்து கிடைச்சா, யஜ்ய பூமியிலேருந்து உங்களுக்கு கிடைச்சா, அந்த சீதை உங்களுக்கு அயோனிஜைய அந்த யஜ்ய பூமியில புத்திரகாமேஷ்டி யாகம் பண்றதுக்கு முன்னாலேயே கிடைச்சுட்டா, அவள் பூமி புத்திரி. அந்த சீதாதேவி உங்களுக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கே ஊர்மிளகின்னு ஒரு ஔரச புத்திரி வேற பிறந்திருக்கா. அதனால இப்ப நான் என்ன சொல்றேன்னாக்க, சிவதனோர்பங்கம் பண்ணின ஸ்ரீராமன் வந்து சீதாதேவியை வந்து விவாகம் பண்ணிக்கிட்டோம், உங்களுடைய ஔரச புத்திரியா இருக்கிற ஊர்மிளகி இருக்காளோ அவளை லக்ஷ்மணன் வந்து விவாகம் பண்ணிக்கிட்டோம்ங்கிறதாக வசிஷ்டர் வந்து சொன்னார். இந்த இடத்துல ரைட் ஆனரபிள் ஸ்ரீனிவாச சாஸ்திரி என்ன சொன்னார், இன் தோஸ் டேஸ் the proposal for marriage always came from the priest of the bridegroom's family. அந்த நாள்ல எப்படி இந்த விவாகங்கள் நிச்சயமாயிருக்குன்னா, வரனோட ஆத்து வாத்தியார் இருக்காரோ இல்லையோ இங்க வசிஷ்டர், அதனால வரனோட ஆத்து வாத்தியார் வந்து பொண்ணோட அப்பா கிட்ட போய் அந்த கன்னிக்கையே இந்த வரனுக்கு விவாகம் பண்ணி தரலாம்னு அவ கேட்பா. பெற்றோர்களே இதில் ஈடுபட மாட்டா, கல்யாணங்கள் வந்து ரொம்ப சுலபமாக நிச்சயமாகுது. அதனால இந்த ஊர்மலை லக்ஷ்மணனுடைய விவாகம் யார் மூலமா நிச்சயமாகுதுன்னா, வசிஷ்டர் பெரிய மகான், அவர் மூலமாக அந்த விவாகம் நிச்சயமாகுது. அதனால அவர் வந்து அப்படி பிரார்த்தனை பண்ணினார். இதை கேட்டோன்னே ஜனகருக்கு ரொம்ப சந்தோஷம், ஜனகருக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துருக்கும். உடனே இவாளுடைய வம்சாவளியை சொன்னோம், பொன்னாத்து கோத்திர பிரவர்த்தை சொன்னோம், பொன்னாத்து வம்சாவளியை சொன்னோம். அந்த பொன்னாத்து வம்சாவளியை ஜனகர் சொல்ல ஆரம்பிச்சார். இந்த ஜனகரோட வம்சத்துல நிமின்னு ஒரு மகாராஜா இருந்தார். அவர்கிட்டேருந்து வம்சம் வந்து ஆரம்பமாகிருக்கு. அதனால ஜனகர் வந்து இவாளுடைய வம்சாவளியை சொல்ல ஆரம்பிச்சார். நிமின்னு ஒரு மகாராஜா இருந்தார். அந்த நிமியினுடைய பிள்ளை மிதி, மிதியினுடைய பிள்ளை உதாவசு, உதாவசனுடைய பிள்ளை நந்திவர்தனர், நந்திவர்தனுடைய பிள்ளை சுகேது, சுகேதுவனுடைய பிள்ளை தேவராஜர், தேவராஜனுடைய பிள்ளை பிருகத்ரகர், பிருகத்தருடைய பிள்ளை மகாவீரர், மகாவீரனுடைய பிள்ளை சுதுருதி, சுதுருதினுடைய பிள்ளை திருஷ்டகேது, திருஷ்டகேதுவனுடைய பிள்ளை ஹர்யஸ்வர், ஹர்யஸ்வருடைய பிள்ளை மரு, மருவினுடைய பிள்ளை பிரதீந்தகர், பிரதீந்தகனுடைய பிள்ளை கீர்த்திரகர், கீர்த்திரகனுடைய பிள்ளை தேவவீடர், தேவவீடனுடைய பிள்ளை விபுதன், விபுதனுடைய பிள்ளை மகீந்திரகன், மகீந்திரகனுடைய பிள்ளை கீர்த்திராதன், கீர்த்திராதனுடைய பிள்ளை மகாரோமர், மகாரோமருடைய பிள்ளை ஸ்வர்ணரோமர், ஸ்வர்ணரோமருடைய பிள்ளை ஹஸ்வரோமர். அந்த ஹஸ்வரோமருடைய ஜேஷ்டபுத்திரன் நான் ஜனகன், மிதிலைக்கு அதிபதி. எனக்கு ஒரு தம்பி இருக்கான், அவன் குசத்வஜன், அவன் சாங்காசியா நகரத்துக்கு அதிபதிங்கிறதாக ஜனகர் வந்து அவருடைய கோத்திர பிரவர்த்தனை சொன்னார், வம்சாவளியை சொன்னார். இதுல ஒரு சுவாரஸ்யம் என்னன்னா, தசரதருடைய வம்சாவளியை யார் சொன்னாங்க, வசிஷ்டர் சொன்னார், குலகுரு வசிஷ்டர் சொன்னார். ஜனகருக்கு பொன்னாத்து வாத்தியார் சதானந்தர் பக்கத்துல இருக்க, அவரை விட்டு இந்த வம்சாவளியை சொல்ல சொல்லி இருக்கிறான், கோத்திர பிரவர்த்தனை சொல்ல சொல்லி அவருக்கும் தெரியும், சதானந்தருக்கும் இவருடைய வம்சாவளி தெரியும். ஆனா அவர் சொல்லல. யார் சொன்னார்னா ஜனகரே சொன்னார். இது என்ன சுவாரஸ்யம்னா, சிலக வியாக்கியானம் இங்க அத்த ஜனகா கன்யாபித்ருத்வாத் ஜாமாத்வர்கே பிரபுதாயாக அனௌச்சித்யேன ஸ்வவம்சம் ஸ்வயமேவ ஆக. जनकः कन्याभितृत्वात् जामात्रवर्गे प्रभुतायाः अनौचित्येन स्ववंशं स्वयमेव आगच्छति. அதாவது ஜனகர் வந்து சதானந்தரை விட்டு வம்சாவளியை சொல்ல சொன்னார்னு வச்சுப்போம். அப்போ தசரதரோட கூட வந்தவாழ்லான்னு வச்சுக்கோலாம். பொண்ணோட அப்புறத்து எவ்வளவு கர்வம் வர, அவர் வந்து குலகுருவை விட்டு அவர் வந்து வம்சாவளியை சொல்லிட்டாங்க, இவரே சொல்லப்படாது
நினைப்பாளாம். அதுக்காக என்னதான் இருந்தாலும் ஒரு கல்யாணம் நடக்கிற பொழுதோ பெண்ணாத்துக்காரா வந்து கொஞ்சம் வினயமா நடந்துக்கணும். அதுக்காக பெண்ணாத்துக்காரா வந்து கொஞ்சம் வினயமா நடந்துக்கணுங்கிறத காமிக்கிறதுக்காக பக்கத்துல தன்னோட குலகுரு சதானந்தர் இருந்தா கூட தானே இந்த கோத்திர பிரவர்த்த வம்சாவளிய இந்த ஜனகர் சொன்னார்னு திலக்க வியாக்கியானது ஒரு சுவாரஸ்யத்தை சொன்னார். அது மட்டும் இல்ல, வசிஷ்டர் 40 தலைவரைய பிரமாதமா சொல்லிட்டார். இவர் ஜனகர் என்ன பண்ணார், கொஞ்சம் அடக்கி வச்சு இவர் 22 தலைமுறை மட்டும் இவர் சொன்னார். அது ஒரு சுவாரஸ்யம். அதனால இப்படி இந்த வம்சாவளிய ஜனகர் சொன்னோன்னு என்னாச்சு, ஜனகர் வந்து ரொம்ப சந்தோஷமா வசிஷ்டத்தையும் அந்த தசரத சக்கரவர்த்தியும் சொன்னார். ஏன்னா அவர் என்ன பண்ணிட்டார், வசிஷ்டர் ஊர்வலையையும் லக்ஷ்மணன் விவாகம் பண்ணிக்கலாம்னு ஒரு ப்ரப்போசலை பண்ணிட்டதுனால அதை அனுமோதனம் பண்ணி அதை ஆமோதிச்சு ஜனகர் வந்து பேசினார். ஏன்னா இதற்கு ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தார், இது எப்படி ஆகுமோன்னு விசாரப்பட்டு இருந்தவருக்கு இப்ப திடீர்னு 2வது கல்யாணமும் ஏற்பாடாகுது அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தோட அந்த தசரத சக்கரவர்த்தியை பார்த்து ஜனகர் சொன்னார், சீதாம் ராமாய பத்ரந்தே உர்மிளாம் லக்ஷ்மணாய வீர்ய சுல்காம் மமசுதாம் சீதாம் சுரசுதோபமாம் द्वितीयाम् ஊர்மிளாம் சைவ திருததாமிர சம்சயः ராமலக்ஷ்மணயோ ராஜன் கோதானம் காரயஸ்வः பித்ருகார்யம் ச பத்ரம் தே ததோ வைவாஹிகம் குரு மகாஹ்யத்ய மகாபாஹோ திருத்தீயே திவசே விபோ பல்குன்யாம் உத்தரே ராஜன் தஸ்மின் வைவாஹிகம் குரு ராமலக்ஷ்மணயோரர்த்தே தானம் கார்யம் சுகோதயம். தசரதரே, நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக சீதாதேவியை ஸ்ரீராமனுக்கு விவாகம் பண்ணித்தரேன். அதே மாதிரி என் ஔரச புத்திரியா இருக்கிற அந்த ஊர்மிளைய லக்ஷ்மணனுக்கு நான் விவாகம் பண்ணித்தர சம்மதிக்கிறேன். அதனால தசரத சக்கரவர்த்தியை நீங்க வந்து எங்க தங்கி இருக்கிறோம் அந்த இடத்துக்கு போய் இந்த விவாக சம்பந்தமாக என்னென்ன மங்கள காரியங்கள் எல்லாம் பண்ணணுமோ அத்தனை மங்கள காரியங்களையும் நீங்க தயார் பண்ணிடுவோம், எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிருங்கோன்னு சொன்னார். அன்னைக்கு என்ன நட்சத்திரம்னா, இந்த நிச்சயதார்த்தம் பண்ற அன்னைக்கு மகஹ்யத்ய மகாபாஹோ, அன்னைக்கு மக நட்சத்திரமா. அதனால மக நட்சத்திரத்தன்னைக்கு இந்த நிச்சயதார்த்தத்தை பண்ணினா. இப்போ இந்த சுவாமி ராமரும் விஸ்வாமித்திரரும் இந்த மிதிலைக்கு வந்தபோது ஜனகர் ஒரு யஜ்யத்தை பண்ணிட்டு இருந்தாருன்னு பார்த்தோம். அந்த யஜ்யமும் என்னைக்கு பூர்த்தியாகுதுன்னா, அந்த மக நட்சத்திரத்துக்கு அடுத்த நாள் பூர நட்சத்திரம், அதுக்கு அடுத்த நாள் உத்தர நட்சத்திரம், உத்தர பங்குனி நட்சத்திரம், உத்தர நட்சத்திரம் அதுக்கு அடுத்த நாளைக்கு. அதனால அந்த உத்தர பங்குனி நட்சத்திரத்தன்னைக்கு அந்த ஜனகர் எந்த யஜ்யத்தை பண்ணிட்டு இருந்தாரோ அந்த யஜ்யமும் அன்னைக்கு பூர்த்தியாகுது. அதனால தான் பண்ணிட்டு இருந்த அந்த யஜ்யம் ஒரு பக்கத்துல அது பூர்த்தியாகட்டும், அதே தினத்துல அந்த யஜ்யம் பூர்த்தியாகிற அதே தினத்துல இந்த பக்கத்துல அதே யஜ்யசாலையில இந்த சீதாராம விவாகமும் நடக்கட்டும்ங்கிறதாக அந்த ஜனகர் வந்து சொல்லிட்டு, அதனால ஒருவன் வந்து பிரம்மச்சரியாசிரமத்திலேருந்து கிரகஸ்தாசிரமத்தில் பிரவேசிக்கிற பொழுது ஒரு காரியத்தை பண்ணணும், ஒரு சத்கர்மாவை பண்ணணும். அதுக்கு என்ன பேருன்னா சமாவர்த்தனம்னு. அதனால சமாவர்த்தனம்ங்கிற ஒரு காரியத்தை பண்ணணும். ஒருத்தன் வந்து பிரம்மச்சரியாசிரமத்திலேருந்து கிரகஸ்தாசிரமத்துக்கு போற போது அந்த சமாவர்த்தனம்ங்கிறதுக்கு கோதானம்னு பேர் சொல்லியிருக்காங்க. அதனால இங்க வால்மீகி கோதானம் காரயஸ்வகன், அந்த கோதானம்ங்கிறது தான் சமாவர்த்தனம்னு பேர். அந்த கோதானம்ங்கிற அந்த சமாவர்த்தனத்தை பத்தி ஆஸ்வலாயன காரிகைன்னு ஒரு கிரந்தம் இருக்கு. அந்த கிரந்தத்துல இந்த கோதானத்தை பத்தி என்ன சொல்லியிருக்குன்னு வியாக்கியானம் பண்ணியிருக்கா. அந்த ஆஸ்வலாயன காரிகை என்ன சொல்றதுன்னா, கோதானம் சௌளவக்காரியம் ஷோடசேப்தே ததுச்சதே அங்கோபவேசனம் நாஸ்தி ஸ்மஸ்ரூணாம் முண்டனம் பவேத் ஸ்நாத்வாச வாக்யதஸ்திஷ்டன் அகசேஷம் நயேதத ஆதித்யேஸ்தவிதே வாசம் விசிருஜேதாம் திகே குரோஹ அகம் வரம் ததாமீதி தத்யாத் கோமிதுனம் யதஹாது ஆஸ்வலாயன காரிகை இந்த சமாவர்த்தனங்கிற கோதானத்தை எப்படி பண்ணணும்னு சொல்லுங்க. அதாவது ஒருத்தர் பிரம்மச்சரியாசிரமத்தை முடிச்சுட்டு அவன் விகஸ்தாசிரமத்துக்கு போகிறான். அந்த சமயத்துல என்ன பண்ணணும்னா இந்த கோதானங்கிறத பண்ணணும். அது எப்படி பண்ணணும்னா, கோதானம் சௌளவக்காரியம், குழந்தைகளுக்கு சௌளம்ங்கிறத பண்றாளோ, முடி இறக்கிறது இருக்குல்ல, குழந்தைகளுக்கு முடி இறக்கிறது போது எப்படி பண்றாளோ அதே மாதிரிதான் இதை பண்ணணும். இந்த கோதானம் அல்லது சமாவர்த்தனம்ங்கிறத பண்ணணும். ஆனா இது எப்ப பண்ணணும்னா ஷோடசேப்தே ததுச்சதே, 16வது வயசுல இதை பண்ணணும். அதாவது 16வது வயசுக்குள்ள இவன் வேதத்தை அத்தியனம் பண்ணிடுற
காரணத்தினால இவர் பிரம்மச்சரியாசிரமத்தை முடிச்சுக்கிறான். அதனால பிரம்மச்சரியாசிரமத்தை முடிச்சுட்டு 16வது வயசுல இந்த கிரகஸ்தாசிரமத்தை பிரவேசம் பண்ற பொழுது அந்த 16வது வயசுல இந்த சமாவர்த்தனம்ங்கிறத பண்ணணும்னு சொல்ற. சோடசைட்டே தடுச்சதே அங்கோபவேசனம். குழந்தைகளுக்கு முடி இருக்கிற போது என்ன பண்றா, மடியில உட்காந்து வச்சுக்கிறா. இங்க அது கிடையாது, ஏன்னா 16 வயசு ஆயிடுச்சு இல்லையா. அதனால அங்கோபவேசனம் நாஸ்தி. அப்புறம் ஸ்மஸ்ரூணா முண்டரம் பவே, முடி இருக்கிற போது எப்படி பண்றாலும் அப்படியும் கிடையாது. இங்க என்ன பண்ணா அந்த முகக்ஷவரம் மட்டும் பண்ணிக்கணும். ஸ்மஸ்ரூணா முண்டரம் பவே, முகக்ஷவரத்தை மட்டும் பண்ணிட்டு ஸ்நாத்வாஜ, அப்புறம் ஸ்நானம் பண்ணணும். ஸ்நாத்வாஜ வாத்தியகஸ்தித்தன்னு அகசேஷம் நயேதக. அன்னைக்கு ஸ்நானத்தை பண்ணிட்டு அப்படியே அந்த பகல் பொழுது முழுக்க மௌனமா இருக்கணும். அப்படி மௌனமா இருந்தப்புறம் ஆதித்யஸ்தம் இதே வாசம், சூரியாஸ்தமன காலம் வந்தோடனே அந்த குரு இருக்காரு, இவனுக்கு வேதத்தெல்லாம் சொல்லி கொடுத்த அந்த ஆச்சாரியன் குரு இருக்காரு, அவர்கிட்ட போய் ஆதித்யஸ்தம் இதே வாசம் விசிஜேதாந்திகே குரோ, குருவினுடைய சமீபத்தில் போய் சொல்லணும். என்ன சொல்லணும்னா அகம் வரம் ததாமி, நான் வரத்தை கொடுக்குறேன் உங்களுக்கு, நான் உங்களுக்கு வரத்தை கொடுக்குறேன்னு சொல்லணும். அதனாலதான் இப்போ பிரம்மன் வரம் ததாமின்னு கூட ஒரு வாக்கியம் இருக்கு. அதனால அகம், அந்த வாக்கியம் அதோட சம்பந்தப்பட்டதுதான். அகம் வரம் ததாமி, பிரம்மன்னு வரம் ததாமி, நான் உங்களுக்கு என்னால் முடிஞ்சதை நான் கொடுக்குறேன், என்னால் முடிஞ்ச ஒரு தட்சணையை உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தத்யா கோவிதுனம், 2 பசுமாடுகளை அவன் தானம் பண்றவன்னு இருக்கு. அதனால இப்படிப்பட்ட காரியத்தை பண்றதுக்கு தான் கோதானம் அல்லது சமாவர்த்தனம்னு பேரு. இந்த ஆஸ்வலாயன காரிகையில சொல்லியிருக்க. அதனால அந்த கோதானத்தை பண்ணுங்கன்னு சொன்னார் ஜனகர். அதுக்கப்புறம் பித்திருக்காரன் நாந்தின்னு ஒன்று ஒண்ணும் இல்லை. அதனால இந்த நாந்திங்கிறது பித்திருக்காரன். அதனால இந்த மாதிரி விவாகத்துக்கு என்னெல்லாம் காரியங்கள் பண்ணணுமோ அப்படிப்பட்ட எல்லா காரியங்களையும் நீங்கள் பண்ணிட்டு உத்தர பல்குனி நட்சத்திரம், உத்தர நட்சத்திரம் நாளைக்கு வருது, அன்றைய தினம் இந்த மங்களகரமான விவாகத்தை நம்ம நிகழ்த்திப்போங்கிறதாக ஜனகர் தசரதத்தை சொன்னார். அப்போ இது வரைக்கும் யார் பேசாமையே இருந்தானா, இந்த ராமலட்சுமணர்களை தன்னோட சித்தாசிரமத்திலேருந்து மிதிலைக்கு யார் அழைச்சிட்டு வந்தாரோ அந்த மகான் விஸ்வாமித்திரர் இது வரைக்கும் பேசாமையே இருந்தார். அவர் என்ன பண்ணார், இப்போ அவர் பேச ஆரம்பிச்சார். ஜனகா, எனக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்கு. என்னன்னா, உன் தம்பி குசத்வஜன் வந்திருக்காரு சாங்காசியா நகரத்திலேருந்து, அவனுக்கு உன் தம்பி குசத்வஜனுக்கு மாண்டவி சுதகீர்த்தின்னு 2 புத்திரிகள் இருக்கா. அதனால தசரதருக்கு பரத சத்ருக்னர்கள் இன்னும் 2 புத்திரர்கள் இருக்கா. அதனால அந்த பரத சத்ருக்னர்களுக்கு இந்த மாண்டவி சுதகீர்த்தி ஆகிய 2 பேரையும் ஒரே முகூர்த்தத்துல விவாகத்தை பண்ணி வச்சுள்ளாவேன்னு விஸ்வாமித்திரர் சொன்னார். ஜனகருக்கு ரொம்ப ஆனந்தம். ஏன்னா ஒரு விவாகத்துக்கு இவர் கவலைப்பட்டு இருந்தவருக்கு ஒரே முகூர்த்தத்துல, சுப முகூர்த்தத்துல 4 விவாகங்கள் தீர்மானிக்கப்பட்டது, அதுவும் வசந்த குலத்துல தீர்மானிக்கப்பட்டதுன்னு ரொம்ப சந்தோஷத்தை அடைஞ்சார் ஜனக. அப்ப என்ன பண்ண, ஏவம் பவது பத்ரம் வஹ குசத்வஜ சுதேயிமே பத்னியோ பஜேதாம் சகிதோ சத்ருக்ன பரதாவுவோ ஏகான்னா ராஜபுத்ரீணாம் சதஸ்ரூணாம் மகாமுனே பாணீன் கிருண்ணந்து சத்வாரஹ ராஜபுத்ரா மகாபலாஹ உத்தரே திவசே பிரம்மன் பல்குனீभ्यां மனீஷிணः வைவாஹிகம் பிரசம்சந்தி பகோ யத்ர பிரஜாபதிஹி. ரொம்ப சந்தோஷம் தான் எனக்கும், என் தம்பி குசத்வஜனும் இதுக்கு சம்மதிப்பான். அதனால இந்த ஒரே முகூர்த்தத்துல, சுப முகூர்த்தத்துல இந்த 4 திருக்குமாரர்களுக்கும் இந்த 4 கன்னிகைகளையும் விவாகம் பண்ணி வைத்துருவோங்கிறதாக ரொம்ப சந்தோஷத்தோட ஜனகர் அனுமோதனம் பண்ணினார். அப்புறம் சொன்னார், இந்த உத்தர பல்குனி நட்சத்திரம்ங்கிறது விவாகத்துக்கு ரொம்ப ஏற்றது. உத்தர நட்சத்திரத்துல விவாகம் பண்றதுங்கிறது ரொம்ப சாத்தியமானது. உத்தரே திவசே பிரம்மன்னு பல்குனிभ्यां மனீஷிணः வைவாஹிகம் பிரசம்சந்தி பகோயத்ர பிரஜாபதின்னு சொல்லி அந்த உத்தர பல்குனி நட்சத்திரத்துக்கு பகன்கிறவர் தேவதை. அதனால அந்த பகன்கிற அவரை தேவதையாவுடைய அந்த உத்தர பல்குனி நட்சத்திரம் ரொம்ப விசேஷம்னு சொல்லி அதுல விவாகத்தை பண்ணிக்கலாம்னு சொன்னார். அதுல ஒரு சுவாரஸ்யம் என்னன்னா, இந்த உத்தர பல்குனிங்கிற உத்தர நட்சத்திரம் இருக்கு, அது சீதாதேவிக்கு ஜென்ம நட்சத்திரம். அதனால ஸ்திரீகளுக்கு ஜென்ம நட்சத்திரத்துல விவாகம் பண்ணலாம்னு சொல்லியிருக்கு. அதனால அந்த உத்தர பல்குனி நட்சத்திரத்தன்னைக்கு விவாகம் பண்ணிக்கலாங்க. சுவாமி ராமனுக்கு ஜென்ம நட்சத்திரம் புனர்வசு. அதனால புனர்வசுல பிறந்த சுவாமி ராமருக்கு இந்த உத்தர நட்சத்திரம் இருக்கும் இல்லையா, அது 6வது நட்சத்திரம். அதனால அது சாதக தாரை. அதனால 2 பேருக்கும் நட்சத்திர பலன், தாரா பலன் இருக்கு, நட்சத்திரம் பொருத்தமா இருக்குன்னு சொல்லி அந்த உத்தர பல்குனி நட்சத்திரத்துல இந்த விவாகத்தை நிறைவேற்றுவோங்கிறதாக ஜனகர் ரொம்ப சந்தோஷத்தோட சொன்னார். அப்படி சொல்லிவிட்டு
தசரதர் பக்கத்துல வசிஷ்டர், வாமதேவர், ஜாபாலி, காசியவர், காத்தியாயனர், மார்க்கண்டேயர் இப்படி எல்லா ஆச்சாரியர்களும் இருக்கா வசிஷ்டர் பக்கத்துல. இவருக்கு பக்கத்துல சதானந்தர் இருக்க, விஸ்வாமித்திரர் வேறு செஞ்சிருக்கா. இவ்வளவு மகான்கள் இருக்கா. அந்த மகான்கள் எல்லாரையும் பார்த்து ஜனகர் ரொம்ப அழகா சொன்னார். யதா தசரதஸ்யேயம் ததாயோத்யா புரி மம பிரபுத்வே நாஸ்தி சந்தேகா யதார்த்தம் கர்த்துமர்ஹத. 4 விவாகம் நிச்சயமாயிடுச்சோம்னா அந்த ஆனந்தத்தினால சொல்லப்பட்ட ஸ்லோகம் இது. அதனால என்ன சொன்னார், அந்த அத்தனை ஆச்சாரியர்களையும் பார்த்தார். வசிஷ்டர், விஸ்வாமித்திரர், இந்த சதானந்தர் எல்லாரையும் பார்த்து சொன்னார், நீங்க எல்லா ஆச்சாரியர்களும் இப்ப என்ன எப்படிப்பட்டவள் ஆகிட்டேன்னு தெரியுமா? உங்களுக்கு 3 தேசத்து ராஜ்யத்துல இருக்கிற சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருக்கிற அருகதை உங்க எல்லாருக்கும் உண்டு. எந்தெந்த தேசத்து சிம்மாசனங்கள்ல இப்ப நீங்க எல்லாம் உட்கார்ந்துக்கலாம்னாக்க, அயோத்தி, மிதிலை, என் தம்பி குசத்வஜனோட சாந்தாசியா நகரம், இந்த 3 ராஜ்யத்தினுடைய சிம்மாசனங்களையும் உட்கார்ந்து எல்லாரும் என்னென்ன காரியங்களை பண்ணலாம்னு உத்தரவு போடக்கூடிய யோக்கியதை உங்க எல்லாருக்கும் இருக்கு, எல்லா ஆச்சாரியர்களுக்கு. அதனால அப்படி எல்லாரும் அந்த சிம்மாசனங்கள்ல உட்கார்ந்துட்டு எங்களுக்கு பதிலாக நீங்க உத்தரவு போட்டு இந்த விவாகம் எப்படி வைதீக பிரகாரம் நடக்கணுமோ, எப்படி இந்த வைதீக மார்க்க பிரகாரம் நன்னா நடக்கணுமோ, விதிவத்தா நடக்கணுமோ, அப்படி வைதீக காரியங்கள்லாம் சுருக்காமல் நன்றபடியாக நீங்கள் தான் நடத்தி வைக்கணும்னு சொன்னார். உடனே அந்த தசரத சக்கரவர்த்தி கேட்கலாம், எனக்கா நீ பாட்டில் என்ன அப்படி அதிக பிரசித்தனமா பேசுற? உன்னோட மிதிலா நகரத்தோட சிம்மாசனத்துல உட்காந்துக்கலாம் இவாழ்லான்னு சொல்லு, உன் தம்பி குசத்வஜனோட சாங்காசியா நகரத்து சிம்மாசனத்துல உட்காந்துக்கலான்னு சொல்லு, என்னோட அயோத்தி சிம்மாசனத்துல உட்காந்துக்கலான்னு சொல்றதுக்கு நீ யாருன்னு கேட்கலாம். அதை எதிர்பார்த்து சொன்னார். யதா தசரதஸ்யேயம் ததாயோத்யா புரீமம. இப்போ அந்த பாகுபாடு, அந்த பேடமெல்லாம் இப்போ நிவர்த்தி ஆயிடுச்சு. இப்போ தசரத சக்கரவர்த்திக்கு சொந்தமா இந்த மிதிலா நகரம் ஆயிடுச்சு. இந்த மிதிலை நகரம் வந்து தசரதருக்கு சொந்தமாக போயிடுச்சு. என்னோட மிதிலை வந்து தசரதருக்கு சொந்தமாக போயிடுச்சு. அதே மாதிரி தசரதரோட அயோத்தி எனக்கு சொந்தமாக இருக்கு. அதனால அந்த மாதிரி ஒரு பாந்தவியம் ஏற்பட்டுள்ளதுனால நான் சுவாதந்திரியமா அப்படி சொன்னேன். அதனால பிரபுத்வே நாஸ்தி சந்தேகா யதார்த்தம் தத்துவர்த்தன்னு சொன்னார். இப்படி சொன்ன உடனே தசரதரும் ரொம்ப சந்தோஷப்படைஞ்சார். இவர் நம்ம அயோத்தி சிம்மாசனத்துல அவளை உட்காந்து வைக்கிறதுக்கு முயற்சி இல்ல, தன்னோட மிதிலா நகரத்தினுடைய சாம்ராஜ்யமும் எனக்கு சொந்தம்ங்கிற மாதிரி அப்படி விசாலமான மனசோட தான் பேசியிருக்காருன்னு தசரதர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். உடனே அவர் தசரதர் எந்த இடத்துல தங்கி இருந்தாரோ அந்த இடத்துக்கு போனார். போயிட்டு என்ன பண்ணாருன்னா இந்த கோதானம்ங்கிற காரியத்தை பண்ணினார். அந்த கோதானத்தை பண்ணிவிட்டு எவ்வளவு கோதானம் பண்ணினார். இவர் வரும்போதே அயோத்தியிலேருந்து எல்லா பசுக்களையும் அழைச்சிட்டு வந்திருக்கார். அதனால எப்படி கோதானம் பண்ணினார் தசரதர்னா, சுவர்ண சுங்கா சம்பன்னாக சவத்சா கம்சதோஹனாக கவாம் சதசகஸ்ராணி சத்வாரி புருஷர்ஷப. கவாம் சதசகஸ்ராணி சத்வாரி புருஷர்ஷப. சதசகஸ்ராணினா 100,000, அதாவது 1,00,000. அது மாதிரி 4,00,000 பசுக்களை கோதானமா பண்ணினாரம். இது ஆஸ்வராயணகாரிகள 2 பசுவை கொடுத்தா போறோம்னு சொல்லியிருக்கு. ஆனா இவர் 4,00,000 பசுக்களை கோதானம் பண்ணினார் தசரத சக்கரவர்த்தின்னு சொன்னார். அந்த பசுக்களை கோதானம் பண்ற போது எப்படி பண்ணினார்னா, சுவர்ண சுங்கா, எல்லா பசுக்களுக்கும் அந்த கொம்பு இருக்கும் இல்லையா, அந்த கொம்புல ஸ்வர்ணத்தினால அலங்காரம் பண்ணியிருந்தான். சுவர்ண சுங்கா சம்பன்னாக சவத்சாக. அந்த பசுக்களை தானம் பண்ற போது பக்கத்துல அந்தந்த பசுக்களோட கண்ணுக்குட்டிகள் இருக்கு, அந்த கண்ணுக்குட்டிகளோட சேர்ந்து தானம் பண்ணினார். அப்புறம் காம்சியதோகனா, பால் கறக்கிறதுக்கு வருகிற பாத்திரத்தையும் சேர்த்து கோதானம் பண்ணினாரு. அவ்வளவு விசேஷமாக அந்த கோதானத்தை தசரத சக்கரவர்த்தி பண்ணினார். அப்போ அதுக்கப்புறம் இந்த சீதா கல்யாண சர்க்கம்ங்கிறது அது ஆரம்பிக்கிறது. அந்த சீதா கல்யாண சர்க்கத்தில் 40 ஸ்லோகங்கள் இருக்கு. यस्मिंस्तु दिवसे राजा चक्रे गोदानमुत्तमं तस्मिंस्तु दिवसे वीरः युधाजित् सम्मुखे इवान् पुत्रकेकयराजस्य साक्षात् भरतमातुलः दृष्ट्वा पृष्ट्वा च कुशलं राजानं निजमब्रवीत् केकय्याधिपति राजा स्नेहात् कुशलमब्रवीत् येषां कुशलकामोऽसि तेषां सम्प्रत्यनामयं स्वश्रियं मम राजेन्द्र दृष्टुकामो महीपतिः तदर्थम् उपयातोऽहम् अयोध्यां रघुनन्दन श्रुत्वा त्वहमयोध्यायां विवाहार्थं तवात्मजान् मिथिलाम् उपयातांस्तु त्वया सह महीपते परयाभ्युपयातोऽहम् दृष्टुकामस्वसुसुतम्.
அதாவது என்றைய தினம் தசரத சக்கரவர்த்தி மிதிலையில அந்த கோதானத்தை பண்ணினாரோ அன்றைய தினம் ஒரு ஆச்சரியம் நடந்தது. என்ன அப்படின்னு சொன்னாக்க, பரதனோட தாயார் வந்து கைகை. அந்த கைகேயினுடைய அப்பா வந்து கேகய தேசத்துக்கு அதிபதி. அவருக்கு அஸ்வபதி மகாராஜான்னு பேர். அதனால கேகய தேசத்துக்கு அதிபதியா இருக்கிற அஸ்வபதி மகாராஜாவுக்கு என்ன தோணி இருக்குன்னா, நம்ம பேரன் பரதன் அயோத்தியில் இருக்கான், அவனை போய் பார்க்கணும், அவனை யாராவது பார்த்துட்டு உண்டா தேவலையேன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணினார், பரதனோட மாமாவுக்கு வந்து யுதாஜித்னு பேர். அதனால யுதாஜித்துங்கிற பரதனோட மாமாவை கூப்பிட்டு நீ அயோத்தியில போய் பரதனை பார்த்துக்குவான்னு அனுப்பிச்சார். அதனால கேகய தேசத்திலிருந்து கைகேயினுடைய சகோதரரா இருக்கிற பரதனோட மாமாவா இருக்கிற அந்த யுதாஜித் வந்து அயோத்திக்கு வந்திருக்கார். அங்க அயோத்திக்கு வந்து பார்த்தாக்க அங்க ஒத்துருமே இல்லை. அப்போ தசரத சக்கரவர்த்தி தன்னுடைய புத்திரர்களோட இந்த சீதா கல்யாணத்துக்காக எல்லாரும் மிதிலைக்கு புறப்பட்டு போயிட்டாங்கிற விஷயம் அந்த யுதாஜித்துக்கு தெரிஞ்ச உடனே அப்ப அப்ப நம்மளும் மிதிலைக்கு போவோம்னு சொல்லிட்டு அந்த யுதாஜித் பரதனோட மாமா வந்து அவர் வந்து அந்த மிதிலைக்கு வந்து சேர்ந்தார். என்றைய தினம் தசரதர் கோதானத்தை பண்ணாரோ அன்றைய தினம் யுதாஜித் வந்து மிதிலைக்கு வந்து சேர்ந்தார், பரதனோட மாமா. அப்போ அந்த யுதாஜித்தை வந்து தசரதர் வரவேற்றார். உடனே ஒருத்தர் குசல பிரசலம் பண்ணிட்டா. அப்ப இந்த விற்த்தாந்தத்தை யுதாஜித் சொன்னார், நான் அயோத்தியில போய் பார்த்தேன், நீங்கள்லாம் மிதிலைக்கு வந்துட்டேன்னு கேள்விப்பட்டு நானும் இப்ப மிதிலைக்கு வந்துட்டேங்கிறதாக அந்த விற்த்தாந்தத்தை சொன்னார். அப்போ அசராஜா தசரதா பிரியாதிதி உபஸ்திதிம் திருஷ்ட்வா பரவசத்காரைஹி பூஜனார்ஹம் அபூஜயத் ததஸ்தாம் புஷிதோ ராத்ரிம் சகபுத்ரைர்மஹாத்மபிஹி பிரபாதே புனருத்தாய கிருத்வா கர்மாணி தத்வவித் ரிஷிம்ஸ்ததா புரஸ்கிருத்ய யஜ்ஞவாசம் உபாகமத் யுக்தே முகூர்த்தே விஜயே சர்வாபரணபூஷிதைः ராத்ரிபிः சகிதோ ராமः கிருதகௌதுகமங்களः வசிஷ்டம் து புரஸ்கிருத்வா மகர்ஷீன் அபதான்னபீம். அப்போ அந்த யுதாஜித்துக்கு அதிக சத்காரமெல்லாம் இந்த தசரதர் பண்ணினார். நீயும் வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொன்னார். சொன்ன உடனே அன்றைய தினம் ராத்திரி பொழுது ஆச்சு. அன்றைய தினம் ராத்திரி ஆனவுடனே அடுத்த நாள் சூரியோதய காலம் வந்தது. அன்னைக்கு தான் அந்த உத்திர பல்குனி நட்சத்திரம். சீதா விவாகத்தை என்னைக்கு பண்ணலாம்னு இவர் நிச்சயம் பண்ணாரோ அந்த உத்திர பல்குனி நட்சத்திரம் இருக்கிற அந்த சுப முகூர்த்தம் அன்றைய தினம் வந்தது. அப்ப என்ன பண்ணினார், அன்றைய தினம் பிரபாதே ராஜகாலத்துல தசரதர் என்ன பண்ணார், அந்த தன்னுடைய புத்திரர்களுக்கு என்னென்ன மங்கள காரியங்கள் எல்லாம் பண்ணணுமோ அந்த கிருத கௌதுக மங்களி என்னென்ன மங்கள காரியங்கள் எல்லாம் பண்ணணும்னு இருக்கோ அத்தனை மங்கள காரியங்களையும் தன்னுடைய 4 புத்திரர்களுக்கும் பண்ணும்படி சொன்னார். அந்த மங்கள காரியங்கள் எல்லாம் பண்ணின உடனே வசிஷ்டர் தன்னுடைய ஆச்சாரியர்களா இருக்கிற வசிஷ்டர் வாமதேவர் எல்லாரோடையும் சேர்ந்து அந்த எந்த இடத்துல ஜனகர் வந்து அந்த யஜ்யத்தை பண்ணிட்டு இருந்தாரோ அந்த யஜ்யசாலைக்கு வந்தார். யஜ்யவாட்டம் உபாகமத்துன்னு இருக்கு. அதனால யஜ்யவாட்டம் உபாகமத்துன்னு வால்மீகி பதப்பிரயோகம் பண்ணியிருக்கிறதுனால மகான்கள் என்ன வியாக்கியானம் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த சீதாராம விவாகமே ஒரு யஜ்யசாலையில நடந்தது. ஒரு பக்கம் யஜ்யம் நடந்துருந்தது, இன்னொரு பக்கம் இந்த விவாகம் நடந்தது அப்படின்னு சில பேருடைய அபிப்பிராயம். இன்னும் சில பேருடைய அபிப்பிராயம் என்னன்னாக்க, அந்த யஜ்யசாலைக்கு பக்கத்துல இந்த ராஜவம்சத்துல இருக்கிற கன்னிகைகளுக்கு விவாகம் பண்றதுக்கு ஒரு கல்யாண மண்டபம் இருந்தது. அந்த யஜ்யசாலைக்கு பக்கத்துல இருந்த அந்த கல்யாண மண்டபத்துல தான் இந்த விவாகம் நடந்ததுன்னு அப்படி ஒரு அபிப்பிராயம் இருக்கு. 2 விதமான அபிப்பிராயம். அதனால தசரத சக்கரவர்த்தி தன்னுடைய ஆச்சாரியர்களோட அந்த யஜ்யசாலைக்கு வந்தார். அப்படி வரபொழுதும் அந்த எல்லா ஆச்சாரியர்களும் அந்த தசரதரோட வந்திருந்தா. இந்த 4 திருக்குமாரர்களும் எல்லாருமே நன்றாக மங்கள ஸ்நானத்தை பண்ணிட்டு 4 திருக்குமாரர்களும் நன்றாக தங்களை அலங்காரம் பண்ணிக்கொண்டு அந்த 4 திருக்குமாரர்களும் அந்த யஜ்யசாலைக்கு வந்து சேர்ந்தா. ஆனா யஜ்யசாலைக்குள்ள இவாழ்லாம் நுழையல. அப்ப யஜ்யசாலைக்குள்ள நுழையாம தசரதர் தன்னுடைய 4 புத்திரர்களோட வாசல்லே இருக்க அந்த யஜ்யசாலைக்கு வெளியிலேயே நிற்கிற. அப்போ வெளியில நின்றுட்டு இருக்கார். அப்போ வசிஷ்டர் மட்டும் அந்த யஜ்யசாலைக்குள்ள நுழைஞ்ச. வசிஷ்டர் மட்டும் யஜ்யசாலைக்குள்ள நுழைஞ்சு ஜனகர் எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்துக்கு போனார். வசிஷ்டர் மட்டும் போனார். தசரதர் யஜ்யசாலைக்கு வெளியில நின்றுட்டு இருக்கார். தன்னுடைய ராம லட்சுமண பரத சத்ருக்னோட வசிஷ்டர் வெளியில் நிற்கிறார். அப்போ தசரதர் வெளியில் நிற்கிறார். வசிஷ்டர் உள்ள ஜனகர் இருக்கிற இடத்துக்கு யஜ்யசாலைக்கு போயிட்டார். போயிட்டு என்ன பண்ணார், வசிஷ்டோ பகவான் ஏத்ய வைதேகம் இதமப்ரவீத் ராஜா நரசோராஜன் கிருதகௌதுகமங்களைः புத்ரைர் நரவரஸ்ரேஷ்டः
தாதாரம் அபிகாங்ஷதே தாத்ரு பிரதிகிரஹீதருभ्याம் சர்வார்த்தா சம்பவந்தி ஸ்வதர்மம் பிரதிபத்யஸ்வ கிருத்வா வைவாஹ்யமுத்தமம். ஜனகா நீனு இங்க நின்று இருக்க, எங்க ராஜா தசரதர் வெளியில யஜ்ஞசாலைக்கு வெளியில வந்துட்டார், அவரோட 4 திருக்குமாரர்களும் வந்துட்டா, அதனால நீ என்ன இங்க நின்று இருக்க, நீ தான் கன்னிகாதானம் பண்ணி தர வேண்டியவன், அதனால நீ அங்க போய் அவளை வரவேற்க வேணாமா, நீ இங்க நின்று இருக்கிய, அதனால நீ போய் அவளை அங்க வரவேற்கிறதுக்காக நீ போ, அதனால நீ வந்து கன்னிகாதானத்தை பண்ணி கொடுக்குற தாத்தா, நீ வந்து தானம் பண்றவன், கன்னிகைகளை தானம் பண்றவன். தசரதர் வந்து பிரதிகிரஹீதா, அவர் வந்து தானத்தை வாங்கிக்க போறார், அவருடைய குலத்துக்கு இந்த 4 கன்னிகளையும் அவர் வாங்கிக்க போறார். அதனால ஒரு தானம்ங்கிறது நடக்கிற பொழுது கொடுக்கிறவர் ஒருத்தர் இருக்கணும், வாங்கிக்கிறவர் ஒருத்தர் இருக்கணும். அதனால இந்த மாதிரி இந்த ஒரு கன்னிகாதானம்ங்கிறது அது ரொம்ப புண்ணியமான காரியம். ஸ்வதர்மம் பிரதிபத்தியஸ்வ, இந்த கன்னிகாதானம்ங்கிறது ரொம்ப புண்ணியமான காரியம். அதனால இந்த புண்ணியமான கன்னிகாதானத்தை பண்ற பொழுது தாத்ரு பிரதிகிரஹீதருभ्याம் சர்வார்த்தாக சம்பவந்தி. இது மாதிரி இந்த கன்னிகாதானம்ங்கிற பரம புண்ணியமான காரியத்தை பண்ற பொழுது அதனால என்ன ஆகுதுன்னா, அந்த கொடுக்கிறவா வாங்கிக்கிறவா, கன்னிகையை கொடுக்கிறவன் கன்னிகையை வாங்கிக்கிறவா 2 பேருக்குமே சகல விதமான சம்பத்துக்களும் சித்திக்கிறோம். அதனால இந்த கன்னிகாதானங்கிறது அவ்வளவு பெரிய புண்ணியம். அதனால 2 பேருக்குமே 2 வீட்டுக்காரர்களுக்கும் சர்வார்த்தாக சம்பவந்தி, எல்லா விதமான சம்பத்துக்களும் அவளுக்கு சித்திக்கிறது. அதனால அப்படிப்பட்ட அந்த காரியத்தை நீ பண்ண வேணாமா, நீ என்ன யஜ்ஞசாலையில் இருக்கே அப்படிங்கிறதாக சொன்னார். இதை கேட்டுட்டு ஜனகர் சிரிச்சார். அவர் வந்து பெரிய வேதாந்தி, அதனால அவர் இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் அவர் பார்க்க மாட்டார் ஜனகர். அதனால அவர் என்ன பண்ணினார்னா, இச்சுத்த பரமோதாரக வசிஷ்டேன மகாத்மனா பிரத்யுவாச மகாதேஜாஹ வாக்கியம் பரமதர்மவித் கஸ்தித பிரதிகாரோ மே கஸ்யாஜ்ஞாம் சம்பிரதீக்ஷதே ஸ்வகிருஹே கோவிசாரோஸ்தி யதா ராஜ்யம் இதம் தவம் கிருத கௌதுக சர்வஸ்வாக வேதிமூலம் உபாகதாஹ மம கன்யா நரஸ்ரேஷ்ட தீப்தா வன்னேரிவார்ச்சிஷः சத்யோகம் பிரதீக்ஷோஸ்மி வேத்யாமஸ்யாம் பிரதிஷ்டிதः அவிக்னம் கிரியதாம் சர்வம் கிமர்த்தம் ஹி விலம்பியதே. என்ன சொன்னார் தசரதர், அப்படி என்னத்துக்காக வெளியில் நிற்கணும், யஜ்ஞசாலைக்கு வெளியில் அவர் எப்படி அங்கே எதுக்கு நிற்கணும், அவர் வந்து கஸ்தித பிரதிகாரோமே கஸ்யாஜ்ஞாம் சம்பிரதீட்சதே ஸ்வகிருஹே கோ விசாரோஸ்தி. நான் தான் அன்னைக்கே சொன்னேனே, இப்ப இந்த மிதில முழுக்க அவரோட சொந்த ஊரா போயிடுதுன்னு நான் சொன்னேன். அதனால அவரோட சொந்த ஊர்ல இருக்கிற இந்த யஜ்ஞசாலையில பிரவேசிக்கிறதுக்கு அவர் யாரோட உத்தரவை எதிர்பார்க்கணும், ஒருத்தரோட உத்தரவை அது எதிர்பார்க்கணும். அவர் உள்ள நுழைஞ்சாருன்னா அவர் யார் தடுக்க முடியும், இது அவரோட ஊரா போயிடுதுங்கிறதாக அப்படி ரொம்ப விசாலமான மனசோட திரும்பவும் அந்த ஜனகர் சொன்னார். அதை கேட்டுட்டு அந்த ஜனகர் இப்படி சொன்னார். அதனால என்னுடைய 4 புத்திரிகள் இருக்காலும் சீதாதேவி, ஊர்மிளை, மாண்டவி, சுதகீர்த்தி, அந்த 4 புத்திரிகளும் அவளும் மங்கள ஸ்நானத்தெல்லாம் முடிச்சுட்டு அவளும் சர்வாலங்கார பூஜைகளாக எல்லாரும் இந்த திருக்கல்யாணத்துக்காக அந்த அக்னிஸ்தாபன அந்த வேதிக்கு பக்கத்துல அவளும் தயாரா ரெடியா இருக்க. அதனால சீக்கிரமாக தசரதர் வந்தா இந்த திருக்கல்யாணத்தை நம்ம நடத்த ஆரம்பிக்கலாம்ங்கிறதாக நேரையே போய் தசரதத்தை சொன்னார் இந்த வாக்கியத்தை. இதே மாதிரி சொன்ன தசரதரும் சந்தோஷப்பட்டு அந்த யஜ்ஞசாலையில பிரவேசம் பண்ணான்னு தத்வாக்கியம் ஜனகேனோக்தம் சுத்வா தசரதஸ்ததா பிரவேசயாமாச சுதானபி. அதே மாதிரி அந்த யஜ்ஞசாலையில பிரவேசிச்சார். அப்படி யஜ்ஞசாலையில தசரதரும் பிரவேசிச்சுன்னு அந்த விவாகத்தை ஆரம்பிக்கிற கட்டம் வந்தது. அப்போ ததோ ராஜா விதேகானாம் வசிஷ்டம் இதமப்ரவீத் காமயஸ்வ ரிஷே சர்வாம் ரிஷிபிஹி சகதார்மிகே ராமஸ்ய லோகராமஸ்ய கிரியாம் வைவாஹிகீம் பிரபோ. அப்போ தசரதரும் யஜ்ஞசாலைக்குள்ள வந்துட்டார். ஜனகர் அவருடைய தம்பி குசத்வஜன் எல்லாரும் அந்த யஜ்ஞசாலையில இருக்க. அதனால ஜனகர் வந்து வசிஷ்டத்தை பிரார்த்தனை பண்ணார். பிள்ளையாட்டு வாத்தியார் ஆன வசிஷ்டத்தை பிரார்த்தனை பண்ணினார். நீங்க வந்து இருந்து இந்த விவாகத்தை நல்லபடியாக நடத்தி தரணும்னு பிரார்த்தனை பண்ணினார். அதை கேட்டுட்டு வசிஷ்டர் என்ன பண்ணினார்னு அதை வர்ணிக்க ஆரம்பிச்சார் வால்மீகி. தபேச்சுக்வாசு ஜனகம் வசிஷ்டோ பகவான் ரிஷிஹி விஸ்வாமித்ரம் புரஸ்கிருத்ய சதானந்தஞ்சதார்மிகம் பிரபா மத்யேது விதிவத் வேதிம் கிருத்வா மகாதபாः அலஞ்சகாரதாம் வேதிம் கந்தபுஷ்பைः சமந்ததः சுவர்ணபாலிகாவிश्च சித்ரகும்பைश्च சாங்குரைः அங்குராढ्यैः சராவைश्च धूप
स्वपात्रैः सदूपकैः शङ्खपात्रैः श्रुवैश्रुभिः पात्रैरभ्यादिपूजितैः लाजपूर्णैश्च पात्रीभिः अक्षतैरभिसंस्कृतैः दर्भैः समैः समास्तीर्य विधिवन्मन्त्रपूर्वकम् अग्निम् आदाय वेद्यां तु विधिमन्त्रपुरस्कृतं जुहावाग्नौ महातेजाः वसिष्ठो भगवान् ऋषिः. நம்ம இந்து மதத்துல இந்த விவாகம்ங்கிறது அக்னி சாட்சிகமா நடக்கிறது. அதனால அக்னி சாட்சிகமா நடக்கிற அந்த விவாகத்துல அந்த அக்னி ஸ்தாபன வேதிக்கு ரொம்ப முக்கியத்துவம். அதனால என்ன பண்ணினா அந்த எந்த இடத்துல அக்னியை ஸ்தாபனம் பண்ணணுமோ அந்த வேதியை இந்த மகான்கள் எல்லாரும் நிர்மாணம் பண்ணினா. எப்படிப்பட்ட மகான்கள்னா வசிஷ்டர், வாமதேவர், சதானந்தர், விஸ்வாமித்திரர் ஆகிய எல்லா மகான்களும் சேர்ந்து அந்த அக்னியை ஸ்தாபனம் பண்ண வேண்டிய அந்த வேதியை நிர்மாணம் பண்ணினா. அந்த வேதியை நிர்மாணம் பண்ணிட்டு அதை புஷ்பங்கள்னாலையும் சந்தனம் முதலான வாசனா திரவியங்கள்னாலையும் அந்த வேதியை அலங்காரம் பண்ணினா. அப்படி அந்த வேதியை அலங்காரம் பண்ணிட்டு அதுல யுகாவாக்னோ மகா தேஜாக வசிஷ்டோ பகவான் ரிஷி அந்த அக்னிஸ்தாபன வேதியில அக்னியை ஸ்தாபனம் பண்ணினா, அக்னியை ஆதானம் பண்ணினாங்கிறதாக சொன்னார். அப்படி பண்ணின உடனே அந்த சதஸ்ல அந்த விவாகம் நடக்கிற அந்த சதஸ்ல என்னென்ன மங்கள திரவியங்கள்லாம் இருந்ததுன்னு அதை வர்ணிக்க ஆரம்பிச்சார். அதுல வர்ணிக்கிற பொழுது அந்த ஹோமங்களை பண்றதுக்கு என்னென்ன மங்கள திரவியங்கள் வேணுமோ அதனால இந்த ஹோமத்துக்கு வேணுங்கிற எல்லா விதமான திரவியங்களும் இருந்தது. மங்களாட்சதை இருந்தது. இந்த லாஜஹோமம்னு பொறியிடுதல்னு ஒரு காரியம் இருக்கு. அதனால லாஜபூர்ணைஷ்ட பாத்திரதி, அதனால அந்த லாஜஹோமம் பண்றதுக்கு வேணுங்கிற அந்த பொறி முதலான திரவியங்கள் இருந்தது. தீர்த்த பாத்திரங்கள்லாம் இருந்தது. அப்புறம் தூப தீபங்கள்லாம் இருந்தது. இப்படி பாலிகைகளுக்கு வேணுங்கிற சாமான்கள்லாம் இருந்தது. அதனால இவ்வளவு மங்கள திரவியங்களும் அந்த சதஸ்ல இருந்தது. அப்படி எல்லாம் ரெடியா இருக்கிற போது இந்த வசிஷ்டர் யுகாவாக்னோ மகா தேஜாக வசிஷ்டோ பகவான் ரிஷி. அதனால அந்த விவாக சமயத்துல என்னென்ன ஹோம காரியங்கள் எல்லாம் பண்ணணும்னு சொல்லிக்கோ அத்தனை ஹோமங்களையும் இந்த வசிஷ்டர் முதலான ஆச்சாரியர்கள் எல்லாவற்றையும் பண்றதுக்கு அவ ஏற்பாடு பண்ணா. அதனால எல்லா விதமான காரியங்களையும் இவ பண்ணினான்னு சொன்னார். அப்போ அந்த கன்னிகையை தாரவாத்து கொடுக்கிற கட்டம் வந்தது. அப்போ ஜனகர் என்ன பண்ணாருன்னா அந்த கன்னிகை சீதாதேவியை ராமருக்கு தாரவாத்து கொடுக்குற அந்த கட்டம் வந்த பொழுது ததஸ்தீதாம் சமானிய சர்வாபரணபூஷிதாம் சமக்ஷமக்னே சம்ஸ்தாப்ய ராகவாபிமுகே ததாம் அப்ரவீத் ஜனகோ ராஜா கௌசல்யானந்தவர்தனம் இயம் சீதா மம சுதா சகதர்மச்சரீதவா பிரதீட்சதைனாம் பத்ரந்தே பாணிம் கிருண்ணீஸ்வபாணினா பதிவ்ரதா மகாபாகா சாயேவானுகதா சதா இத்யுக்த்வா பிராக்ஷிபத்ராஜா மந்திரபூதம் ஜலம் ததா சாதுசாத்விதி தேவானாம் ரிஷீணாம் வததாம் ததா தேவதுந்துபி நிர்கோஷைஹி புஷ்பவர்ஷோபகானபூத். அப்போ தாரவாத்து கொடுக்குற கட்டம் வந்தது. அப்போ ஜனகர் கமண்டலூர்ல தீர்த்தத்தை எடுத்துக்கிட்டு அந்த சர்வாலங்கார பூஷிதியா இருக்கிற அந்த சீதா தேவியை அழைச்சுட்டு வந்தார். அந்த அக்னிஸ்தாபன வேதிக்கு நேர அந்த சீதா தேவியை நிறுத்தி வச்சுட்டார். சுவாமி ராமனும் அங்க இருந்தார். அப்போ பெரியவாள்லாம் இருக்கா, தசரதர், ஜனகர், ஆச்சாரியர்கள் எல்லாரும் பெரியவா இருக்கா. அந்த சதஸ்ல அந்த சுவாமி ராமனை பார்த்து சொன்னாலும் அந்த தாரவாத்து கொடுக்குற போது ஜனகர் சொன்ன ஸ்லோகம் இயம் சீதா மம சுதா சகதர்மச்சரீதவா பிரதீட்சதைனாம் பத்ரந்தே பாணிம் கிருண்ணீஸ்வபாணினா. ஸ்லோகம் விசேஷமான ஸ்லோகம். இயம் சீதா மம சுதா. அந்த சின்ன சின்ன பதங்கள். இயம்னு சொன்னாக்க இவள், இயம் இவள், சீதா சீதை, மம என்னுடைய, சுதா புத்திரி. அப்போ இவள் சீதை என்னுடைய புத்திரி அல்லது இந்த சீதை என்னுடைய புத்திரின்னு இதுக்கு அர்த்தம். இப்போ இந்த சீதைன்னு சொன்னா ராமனை பார்த்து ஏன் இந்த சீதைன்னு சொன்னானாக்க ஒரு விவாகம்ங்கிறது நடக்கிற பொழுது அந்த வரன் இருக்கான்னு அவன் ரொம்ப விவேகியா இருந்தான்னாக்க அவன் ரொம்ப யோஜனை பண்ணுவான் மனசுல. இந்த விவாகம் நல்லபடியா நடக்கணும், நம்ம பின்னால கிரகஸ்தாசிரமத்துல நல்லபடியா ஈடுபடணும், அதனால இந்த கன்னிகையை நம்ம பாணிகிரகணம் பண்ணிக்க போறோமே, நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குமோன்னு விவேகியா இருக்கிறவன் யோஜனை பண்ணுவான்.
அதனால சுவாமி ராமன் வந்து வசிஷ்டருடைய சிஷ்யரா இருந்ததுனால அவர் மனசுல பலவிதமான எண்ணங்கள் ஏற்பட்டுக்கலாம். அதனால அதெல்லாம் எதிர்பார்த்து அதுக்கெல்லாம் பதிலாக அந்த சுவாமி ராமன் மனசு ஆஸ்வாசமடையும்படியாக இந்த ஸ்லோகத்துல சொன்னாலாம் இயம் சீதான்னு சொன்னார். அது முதல் சுவாரஸ்யம் என்னன்னு சொன்னாக்க, ராமா நீ வந்து விஸ்வாமித்ர மகர்ஷியோட சித்தாசிரமத்திலேருந்து இந்த மிதிலைக்கு வந்த என்னத்துக்காக வந்த? இந்த சிவதனுச பார்க்கறதுக்காகவும் அந்த சிவதனுச பங்கம் பண்ணி உன்னோட கீர்த்தியை அடையணுங்கிறதுக்காகவும் நீ அங்கேருந்து இங்க வந்த. அதே மாதிரி நீ மட்டும் இல்ல, இந்த உலகத்தில் இருந்த எல்லா ராஜாக்களும் இந்த சிவதனுச பங்கம் பண்ணி தன்னுடைய கீர்த்தியை வெளிப்படுத்தணும்னு சொல்லி இந்த சீதை மேல இருக்கிற ஆசையினால்தான் எல்லா ராஜாக்களும் முயற்சி பண்ணி தோல்வி அடைஞ்சா. அதனால அப்ப எல்லாரையும் இந்த மிதிலைக்கு வரவழைச்சது யாருனாக்க, அத்தியுதமான ரூபத்தை உடைய நல்ல சௌந்தரியத்தை உடைய அந்த சீதை தான் இவ்வளவு பேரையும் இந்த மிதிலையை நோக்கி வரும்படி பண்ணினா. அதனால அப்படி ரூபம் மிகுந்த ரூபவதியா இருக்கிற சௌந்தர்யம் மிகுந்த அழகான இவள் சீதை. இந்த சீதைன்னு அந்த தன்னோட குழந்தையினுடைய அந்த சௌந்தர்யத்தை பத்தி சொன்னாள். முதல்ல அப்பா நினைக்கலாமா, அழகா இருந்துட்டா மட்டும் போருமா, நல்ல குலத்துல பிறந்திருக்க வேடாமான்னு நினைக்கலாமா? அதை எதிர்பார்த்து சொன்னாள். ராகவா அப்படி நினைக்காத, இவள் எப்படிப்பட்டவள் தெரியுமா? நான் வந்து ரொம்ப நாட்களாக புத்திரபாக்கியம் இல்லாமல் இருந்தேன், சந்ததி இல்லாமல் இருந்தது. அப்ப நான் வந்து புத்திரகாமேட்டியாகங்கிறத பண்ணலான்னு ஒரு யஜ்ய பூமியை வந்து பரிசோதனை பண்ணி பார்த்தேன். கலப்பையினால உழுது அந்த யஜ்ய பூமியை பரிசோதனை பண்ணி பார்க்கிற பொழுது அப்ப அந்த யஜ்ய பூமியிலேருந்து எனக்கு கிடைச்சா. புத்திரகாமேட்டியாகம் பண்றதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே எனக்கு இவள் கிடைச்சா. பவபூதின்னு ஒரு கவி, அவர் உத்தரராமச்சரித்தம்ங்கிற கிரந்தம் பண்ண, அதுல அவர் சொன்னாள், இந்த சீதாதேவியை வந்து யுத்த காண்டத்துல ராமன் வந்து அக்னி பரீட்சை பண்ணி வச்சார். ஏன்னா ராவணனுடைய அந்தப்புறத்துல அசோகவனத்துல சீதாதேவி கிட்ட ஒரு வருஷ காலம் வாசம் பண்ணிட்டாள்னு இந்த சீதாதேவியை போய் அக்னியில போய் பிரவேசம் பண்ணி தன்னுடைய பாதிபத்தியத்தை நிரூபணம் பண்ணணும் ராமர் சொன்னாரு. இது என்ன அநியாயம்னு சொன்னார் பகவதி. சொல்லிட்டு இந்த சீதாதேவியை அக்னி வந்து பரிசுத்தப்படுத்த முடியுமா? இந்த சீதாதேவியை தீர்த்தங்கள் வந்து புண்ணியப்படுத்த முடியுமா, பரிசுத்தப்படுத்த முடியுமா? இவள் எப்படிப்பட்டவள் தெரியுமா? அக்னியோ தீர்த்தமோ இவளை சுத்தம் பண்ண முடியாது. அவர்கள் வந்து உற்பத்தி பரிபூதாயாக சிவசியாக பாவனாந்தரைகி தீர்த்தோதகஞ்ச வன்னிஷ்ட நான்யத சுத்தி மரகதகா. அதனால இந்த தீர்த்தங்கள் அக்னியெல்லாம் இந்த சீதையை எப்படி பரிசுத்தம் பண்ண முடியும்? இவள் எப்படிப்பட்டவள்னா பூமியில பிறந்தவள், யஜ்ய பூமியில பிறந்தவள். அதனால பூமியில எந்த வஸ்து பிறந்தாலும் கிடைச்சாலும் அது வந்து பரிசுத்தம். பூமியில கிடைக்கிற வஸ்துவை நம்ம அளந்து எடுத்துன்னு போகணும்னு அவசியம் இல்லை. ஆத்துக்கு பூமியில கிடைக்கிற வஸ்துக்கள் எல்லாம் சுத்தமானது, பரிசுத்தமானது. அதனால ராமா இவள் வந்து அப்படிப்பட்ட யஜ்ய பூமியில கிடைச்சவள். அதனால இவள் அயோனிஜை. இவள் வந்து சுக்கர சோனித்த சம்பந்தத்தினால பிறக்கல, இவள் அயோனிஜையா பிறந்திருக்கா. அதனால அப்படிப்பட்ட உத்தமமான ஜென்மாவை அடைந்தவள் இந்த சீதைன்னு அந்த சுவாரஸ்யம் சொன்னான். இதை சொன்ன ராமன் நினைக்கலாமா, என்னது உங்க குழந்தை பூமியில கிடைச்சாளா? பூமியில வந்து மரம் செடி கொடிகள் தானே வளரும். பூமியிலேருந்து மரம் செடி கொடிகள் தான் கிடைக்கும், லத்தைகள் தான் வளரும். நீங்க வந்து என்னடா இவள் சீதை பூமியில கிடைச்சான்னு சொல்றீங்களேன்னு நானா. அதுக்கு சொன்னா, ராமா என் குழந்தைய பாரு, அவளுக்கு 6 வயசு தான். இந்த விவாக கட்டத்தை நம்ம கேட்கிற பொழுது எதை ஞாபகம் வச்சுக்கணும்னா, சீதாதேவிக்கு 6 வயசு தான் ஆச்சு. சுவாமி ராமனுக்கு அப்போ 12 வயசு தான். இது நம்ம நல்ல ஞாபகம். அதனால ஜனகர் சொன்னார், என் குழந்தைய பாருலாமா, அவள் வந்து ஸ்வர்ண விக்கிரகம் மாதிரி இருக்காங்க. அதனால ஸ்ரீ சுத்தம் சொல்லி ஹிரண்யவர் நாம் ஹரிணீம் சுவர்ணரஜதஸ்வஜான்னு சொல்லி என் குழந்தைய பாரு ஸ்வர்ண விக்கிரகம் மாதிரி இருக்கா. அதனால ராமா இவள் எப்படி பண்றது தெரியுமா? இவள் ஸ்வர்ணலதை. இவள் ஸ்வர்ணலதை, அதனால பூமியில கிடைச்சது ஆச்சரியம் இல்லைங்கிறதுனால 3வது சுவாரஸ்யம் சொன்னார். உடனே இந்த ஜனகர் பார்க்கிற சீதாதேவி வந்து ராமன் பக்கத்துல மின்னல் கொடி மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. வேற யாராவது ஒரு குழந்தையா பையனா இருந்தான்னாக்க இப்படிப்பட்ட ரூபவதியா இருக்கிற சீதை பக்கத்துல வந்து மின்னல் கொடி மாதிரி நிற்கிற போது மெய் சிலிர்ப்பு அடைஞ்சிருப்பா, ஒரு பரபரப்பு அடைஞ்சிருப்பா. ஆனா சுவாமி ராமர் வந்து வசிஷ்டரோட சிஷ்யர். அதனால வசிஷ்ட சிஷ்யரா இருக்கிறதுனால ஜிதேந்திரியரா இருக்கு. அதனால மின்னல் கொடி மாதிரி சீதை நிற்கிற போது கூட ஒரு மெய் சிலிர்ப்பு இல்லை, ஒரு பரபரப்பு இல்லை. அதனால ஜனகர் நினைச்சாள், வேற யாராவது இருந்தா மெய் சிலிர்ப்பு அடைஞ்சிருப்பா, பரபரப்பு அடைஞ்சிருப்பா. இந்த ராமன் வந்து ஒருவேளை என் குழந்தைய பார்க்கல போல் இருக்கு, அதனாலதான் அவர் வந்து பேசாம இருக்காருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணா, ராமா நீ என் குழந்தை இவன் பார்க்கல போல் இருக்கு, இவள் சீதை உன் பக்கத்துல தான் நிற்கிறா, இவள் பாருங்கிறதா சொன்னான். அப்புறம் இன்னொரு சுவாரஸ்யம் என்னன்னா, அந்த விவாகம் வந்து அந்த யஜ்யசாலைக்கு பக்கத்துல இருக்கிற மண்டபத்துல நடந்ததுன்னு வச்சுட்டோம்னா, அந்த மண்டபத்துல
பலவிதமான தூண்கள் இருந்தது. அந்த தூண்கள் எல்லாத்துலயும் ரத்தினங்களை போட்டு இழைச்சிருந்தாலும் அந்த ரத்தினங்களை இழைச்சிருக்கிற அந்த தூண்கள்ல சீதாதேவியினுடைய பிம்பம் தெரிஞ்சிடும். அதனால இந்த சீதாதேவியுடைய பிம்பம் அந்த தூண்கள்ல தெரிஞ்சோம்னா சுவாமி என்ன பண்ணாலும் சுவாமி ராமன் என்ன பண்ணானா நேரடியா சீதையை பார்க்க விடாமன்றதுக்காக 12 வயசு இருக்கிற ராமன் அந்த ரத்னஸ்தம்பங்கள்ல பிரதிபிம்பமா இருக்கிற அந்த சீதையை பார்த்துட்டு இருந்தாலும் அதை நோட் பண்ணிவிட்டு ஜனகர் என்ன பண்ண ராமா அவள் பிரதிபிம்பமா இருக்கிற சீதை இங்க இருக்க இவள் தான் வாஸ்தவமான சீதை ஒளி இயம் சீதான். உடனே இதெல்லாம் கேட்ட ராமன் நினைச்சானா இவள் நல்ல விதமான தூண்கள் இருந்தது. அந்த தூண்கள் எல்லாத்துலயும் ரத்தினங்களை போட்டு இழைச்சிருந்தாலும் அந்த ரத்தினங்களை இழைச்சிருக்கிற அந்த தூண்கள்ல சீதாதேவியினுடைய பிம்பம் தெரிஞ்சிடும். அதனால இந்த சீதாதேவியுடைய பிம்பம் அந்த தூண்கள்ல தெரிஞ்சோம்னா சுவாமி என்ன பண்ணாலும் சுவாமி ராமன் என்ன பண்ணானா நேரடியா சீதையை பார்க்க விடாமன்றதுக்காக 12 வயசு இருக்கிற ராமன் அந்த ரத்னஸ்தம்பங்கள்ல பிரதிபிம்பமா இருக்கிற அந்த சீதையை பார்த்துட்டு இருந்தாலும் அதை நோட் பண்ணிவிட்டு ஜனகர் என்ன பண்ண ராமா அவள் பிரதிபிம்பமா இருக்கிற சீதை இங்க இருக்க இவள் தான் வாஸ்தவமான சீதை ஒளி இயம் சீதான். உடனே இதெல்லாம் கேட்ட ராமன் நினைச்சானா இவள் நல்ல ரூபத்தை அடைஞ்சிருக்கலாம், நல்ல குலத்துல பிறந்திருக்கலாம், உத்தமமான ஜென்மாவெல்லாம் அடைஞ்சிருக்கலாம். ஆனா இவள் எனக்கு ஏற்றவளா இருக்கலாம், எனக்கு ஏற்றவளா இவள் இருப்பாளா? ஏன்னா நான் நான் பரமாத்மா, நான் நாராயணன், அதனால எனக்கு இவள் ஏற்றவளா இருப்பாளான்னு சுவாமி நினைக்கலாமா? அதை எதிர்பார்த்து சொன்னாள் ராமா இவள் எப்படிப்பட்டவ தெரியுமா? இவள் உனக்கு ஏற்றவள் தான். என்னக்க நீ இந்த அவதார காலத்துல நீ என்ன சொல்லிட்டு இருக்க? ஆத்மானம் மானுஷம் மன்னியே, நான் என்ன ஒரு மனுஷனா பாவிக்கிறேன்னா இந்த ராமாவதாரம் முழுக்க ராம சொல்றேன். அதனால இந்த ராமாவதாரம் முழுக்க நீ உன்னை ஒரு மனுஷனாத்தான் நீ பாவிக்கிறேன்னு சொல்ற. அதனால இவள் யார் தெரியுமா? இவள் ராகவத்தே பவத் சீதா ருக்மணி கிருஷ்ண ஜன்மனி. இவள் மகாலட்சுமியோட அவதாரப்பா. இவள் என் குழந்தை. நீ ஸ்ரீமன் நாராயணன், நீ ராகவனா, நீ ஸ்ரீராமனாக அவதாரம் பண்ணின போது இவள் சீதையாக அவதாரம் பண்ணியிருக்கா. ருக்மணி கிருஷ்ண ஜன்மணி. நீ ஸ்ரீ கிருஷ்ணனாக அவதாரம் பண்ற போது இவளே தான் ருக்மணியாக அவதாரம் பண்ண போறா. அதனால இவள் உனக்கு ஏற்றவள் தான் அப்படிங்கிறதா சொல்லி உனக்கு ஏற்றவள் இயம் சீதா, இந்த சீதைன்னு சொன்ன. உடனே சுவாமி நினைச்சானா எனக்கு ஏற்றவள்னா ஏதோ கிட்டத்தட்ட பொருத்தம் இருக்குங்கிற மாதிரி ஆயிடும், எனக்கு சமானமானவளா இருக்கலாம் இவள் அப்படின்னு அப்படி யோஜனை பண்ணான். எனக்கு ஏற்றவளா இருக்கலாம், எனக்கு இவள் சமானமானவளா இருக்காளான்னு அப்படி யோஜனை பண்ணான். அப்ப அதை எதிர்பார்த்து சொன்னார். இதனால வால்மீகி வர்ணிக்க போறாரு ராமா இந்த சீதையை பத்தி. இவள் எப்படிப்பட்டவள் தெரியுமா? இந்த அவதார காலத்துல சமானமானவளா எனக்கு இருப்படான்னு ராமன் ஏன் நினைச்சாருன்னா வேதம் என்ன சொல்லிருக்கா நகத் சமஸ்சாபியதிகஸ்ட திருஷ்யதேன்னு சொல்லியிருக்கு. பகவானுக்கு யாருமே சமமும் கிடையாதுன்னு சொல்லிருக்கு. பகவானுக்கு யாருமே சமமா இல்லைன்னு சொல்லியாச்சுன்னா அப்ப சமமானவாளே பகவானுக்கு யாரும் இல்லைன்னா அவரை விட மிகுந்தவா யார் இருக்க முடியும், அவரை விட உயர்ந்தவா யார் இருக்க முடியும். அதனால பகவானுக்கு சமமானமானவாள் இல்லை, உயர்ந்தவாள் இல்லைன்னு வேதம் சொல்லி இருக்கிறதுனால அதை மனசுல நினைச்சுட்டு எனக்கு இவள் சமானமானவளா இவள் இருப்பளா இப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சாலும். அதுக்கு சொன்னா நீ பரமாத்ம சுரூபமா இருக்கிற போது உனக்கு யாருமே சமமா இல்லைன்னு வேதம் சொல்லி இருக்கு. ஆனா நீ ஸ்ரீ ராமனாக அவதாரம் பண்ணிருக்க, ராமனா மனுஷ ஜாதியில நீ அவதாரம் பண்ணிருக்கிற சமயத்துல நீ எப்படி இருக்கியோ அதே மாதிரி இவள் இருக்கான்னு வால்மீகி வர்ணனம் பண்ணிருக்கான்னு. துல்லியசீல வயோவிருத்தாம் துல்யாவிஜன லட்சணாம் ராகவோர்கதி வைதேகிம் சம்சேயம் அசிதேக்ஷணா அஸ்யாதேவ்யா யதாரூபம் அங்க பிரத்யங்க சௌஷ்டவம் ராமஸ்ய யதாரூபம் சம்சேயம் அசிதேக்ஷணான்னு சொல்லி சுந்தரகாண்டத்துல சொல்ற. இந்த ராமனுக்கு எப்படி வயசு இருந்ததோ அதுக்கு சமானமான கரெக்டான வயசு தாயாருக்கு இருந்தது. சுவாமி ராமனுக்கு என்ன ரூபம் இருந்ததோ அதுக்கு சமானமான ரூபம் இருந்தது. சுவாமி ராமனுக்கு என்ன கல்யாண குணங்கள் இருந்ததோ அதுக்கு சமானமான கல்யாண குணங்கள் இருந்தது. அதனால உனக்கு இந்த அவதார காலத்துல உனக்கு சமானமானவள் இந்த சீதை அப்படிங்கிறதா சொன்னார். ராமன் நினைச்சாலா எனக்கு சமானமானவளா இருக்கலாம், எனக்கு ஏற்றவளாவும் இருக்கலாம், எங்கேயாவது கண்ணுக்கு தெரியாமல் ஏதாவது தோஷம் இருந்துச்சுன்னா என்ன பண்றது? இவள்கிட்ட ஏதாவது கண்ணுக்கு தெரியாத ஒரு தோஷம் இருந்துச்சுன்னா என்ன பண்றதுன்னு ராமன் நினைச்சாலாம். அதை எதிர்பார்த்து சொன்னா இவள் யார் தெரியுமா ராமா? வெங்கடேச சுப்பிரபாதத்துல வெங்கடேச பிரபத்தியில ஒரு ஸ்லோகம் இருக்கு. ஈசானாம் ஜகதோஸ்ய வெங்கடபதே விஷ்ணோ பராம் பிரேயசீம் தத்வக்ஷஸ்தல நித்யவாசரிசிகாம் தட்சாந்தி சம்வர்தினீம் பத்மாலங்கிருத பாணிபல்லவயுகாம் பத்மாசனஸ்தாம் ஸ்ரீயம் வாத்சல்யாதி குணோஜ்வலாம் பகவதீம் வந்தே ஜென்மாதரம். இந்த லக்ஷ்மி எங்க வாசம் பண்றாள்னாக்க மகாவிஷ்ணுவினுடைய திருமார்பிலேயே வாசம் பண்றாள்.
மகாவிஷ்ணு சிவன் நாராயணனுடைய வக்ஷஸ்தலத்திலேயே எப்பவும் இவள் வாசம் பண்றாள். அதனால இவள்கிட்ட ஏதாவது தோஷம் இருக்குமான்னு நினைச்சாலும் சுவாமி அதுக்காக சொன்னாள் ஒரு ஜனகர், ஆனா இவள்கிட்ட தோஷம் இருக்குன்னு நீ நினைக்கிற, ஆனா இவள் யார் தெரியுமா, உன்னுடைய திருமார்பை அலங்கரிக்கின்ற அந்த மகாலட்சுமி. அதனால இவள் உன்னுடைய வட்சஸ்தலத்திலேயே நித்தியவாசம் பண்ணிட்டு இருக்கா. அதனால இவள்கிட்ட ஏதாவது தோஷம் இருக்குன்னு நீ நினைச்சேனா அந்த தோஷம் உன்னையும் சாரும், அந்த தோஷம் உங்கள்கிட்டையும் இருக்குங்கிறது மாதிரி ஆயிடும். அதனால உன்னுடைய வட்சஸ்தலத்தை அலங்காரம் பண்றவள் இந்த சீதைங்கிறதாக சொன்னாள். உடனே சுவாமி ராமன் நினைச்சாலாம், அந்த சுவாமி ராமனை பார்த்து திரும்ப ஜனகர் கேட்டார், ராமா இவள்கிட்ட ஏதாவது தோஷம் இருக்கும், இவள்கிட்ட ஏதாவது குறை இருக்கும்னு நீ நினைக்கிறியா, ஆனா இவள்கிட்ட எந்த விதமான குறையும் இல்லை, இவளுடைய பட்சஸ்தலத்திலேயே வாசம் பண்றாள்னு நான் சொல்லிட்டேன், ஆனா உங்ககிட்ட தான் குறை இருக்குன்னா. தனி ஸ்லோகிங்கிற வியாக்கியானத்தை சொன்னா சீதா நிமித்தா நூனதா சவைவ கரு அப்படிங்கிற, அதாவது வேதம் என்ன சொல்லிருக்கோ அர்த்தோ வாயேஷ ஆத்மனோ எப்பத்னி, ஒவ்வொரு புருஷனுடைய சரீரத்திலையும் பாதியாக அவனுடைய பத்னி இருக்காள். அதனால ஒவ்வொரு மனுஷனுடைய சரீரத்திலையும் அர்த்த சரீர பூதையாக அவனுடைய சரீரத்துல பாதியாக அவனுடைய தர்ம பத்னி இருக்காள்னு வேதம் சொல்லுது. இது அர்த்தநாரீஸ்வரராக இருக்கிற பார்வதி பரமேஸ்வரனுக்கு மட்டும் இல்லை, இது எல்லா தம்பதிகளுக்குமே இந்த வேத வாக்குங்கிறது பொருந்தும். அதனால லட்சுமி நாராயணர்களுக்கும் இது பொருந்தும், அர்த்தநாரீஸ்வரர்களுக்கும் பொருந்தும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தம்பதிகளுக்குமே இது பொருந்தும். அதனால இங்க சொன்னார் ஜனகர், நீங்க ரெண்டு பேரும் லட்சுமி நாராயணர்கள், அதனால உன்னோட சரீரத்துல பாதியா யார் இருக்கா, இந்த சீதா தேவி இருக்கா. அதனால உன் சரீரத்துல இவள் பாதி நீ பாதியா இருக்கு. அதுல ரெண்டு பாதி ஆனா சமம் இல்லை, ரெண்டு பாதியும் சமம் இல்லை, ஒரு பாதி பெரிய பாதி, இன்னொரு பாதி சின்ன பாதி. இத நம்ம பாரத தேசத்துல கூட அழகா சொல்லல, இத வெள்ளக்காரா ரொம்ப அழகா சொன்ன. அவ சொன்னா இந்த மனைவி இருக்காளோ இல்லையோ அவள் எப்படிப்பட்டவள்னா அவள் வந்து பெட்டர் ஹாஃப், பெட்டர் ஹாஃப். அதனால இந்த உன்னுடைய சரீரத்துல நீ பாதியா இருக்க, இந்த லட்சுமியா இருக்கிற இந்த சீதை பாதியா இருக்கா, இவள் வந்து பெட்டர் ஹாஃப். அதனால இவளை நீ இப்ப பிரிஞ்சிருக்க, இன்னும் விவாகமாகல, நீ இவளை பிரிஞ்சிருக்க. அப்ப அதனால சீதா நிமித்தா நியூனதா தவையம், அதனால இவள்கிட்ட குறை இருக்கு இவள்கிட்ட தோஷம் இருக்குன்னு கொஞ்சம் கூட எண்ணி பார்க்காத, அந்த நியூனத்தை குறைங்கிறது உங்ககிட்ட தான் இருக்கு. அதனால இவளை நீ பாணிகிரகணம் பண்ணிட்டேனா இவள் வந்து உன்னுடைய சரீரத்துல பாதியா இருக்கனால உன்னோட அவள் சேருவாள். அப்பதான் நீ வந்து இந்த பூர்ண ஸ்வரூபத்தை நீ அடைய முடியும். அதனால இயம் சீதா, அப்படி ஒன்ன வந்து பூர்ண ஸ்வரூபமா ஆகக்கூடியவள் இந்த சீதைங்கிறதா சொன்னால. அப்புறம் ராமா நீ இந்த மிதிலைக்கு வந்து சிவதனுச பங்கம் பண்ணிட்ட, உன்னுடைய கை வலிமையினால சிவதனுசை பங்கம் பண்ணிட்ட. அதனால எந்த கை வலிமையினால சிவதனுச பங்கம் பண்ணி இந்த சீதையை அடைந்தையோ அந்த சீதை உன்னோட கை நிழல்ல இன்னும் இருக்க வேண்டியவள். அதனால இவள் உன் கை நிழல்ல இருக்க வேண்டியவள் இயம் சீதா, இந்த சீதை. அப்புறம் ராமா உங்க அப்பா தசரதற்கு ரொம்ப நாள சந்ததி இல்லாம இருந்தது, அவர் வந்து புத்திரகாமேட்டி யஜ்யத்தை பண்ணி உன்னை வந்து புத்திரனாக அடைஞ்சார். அதே மாதிரி நானும் புத்திரகாமேட்டி யஜ்யத்தை பண்ணணும்னு ஆரம்பிச்சேன். அப்படி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே எனக்கு புத்திரியா கிடைச்சவள் இந்த சீதைங்கிறதாக சொல்லி இந்த வியம் சீதாங்கிறதுல இவ்வளவு சுவாரஸ்யம் சொன்ன. உடனே ராமன் நினைச்சானா நல்ல ரூபம் இருக்கலாம், பூமியில கிடைச்சிருக்கலாம், ஆனாலும் வளர்ந்த இடம் ஒழுங்கா இருக்க வேணாமா, நல்ல இடத்துல வளர்ந்துருக்க வேணாமான்னு நினைச்சாலாம். அதுக்கு பதில் சொன்னாள், மம சுதா, என்னோட பொண்ணு, என்னுடைய புத்திரினா. அப்போ ராமன் கேட்டார், இன்னும் உங்க புத்திரினா என்ன அவ்வளவு வசதி அப்படின்னு கேட்டாலாம். அதுக்கு சொன்னா, ராமா உங்க அப்பா சந்ததி இல்லாம இருந்தது மாதிரி நானும் சந்ததி இல்லாம இருந்தேன், நான் புத்திரகாமேட்டி யாகத்தை பண்ணணும்னு நினைச்சேன் உங்க அப்பா மாதிரி. அப்படி புத்திரகாமேட்டி யாகத்தை பண்ற போது அதை ஆரம்பிக்கிற போது எனக்கு புத்திரியா கிடைச்சவள். அதனால ஒரு சத்காரியத்தை பண்ணணும்னு நினைச்ச போது எனக்கு கிடைச்சவள் இந்த சீதை, என்னோட பொண்ணு, அதனால இவள் வந்து விசேஷம் சொன்னால. அப்புறம் சொன்னாள், அப்படி இவளா புத்திரியா அடைஞ்சது மட்டும் இல்ல, அடைஞ்சதுக்கு அப்புறம் இவளுக்கு 6 வயசார வரைக்கும் இவளுக்கு நல்ல இடத்துல விவாகம் ஆகணுமேங்கிறதுக்காக எப்ப பார்த்தாலும் பகவானையே நான் ஆராதனம் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஆராதனத்தினுடைய பலனாக இன்னைக்கு நீ வந்து எனக்கு ஜாமாத்தாக கிடைச்சிருக்க. அதனால அப்படி சத்காரியங்கள் எல்லாம் பண்ணினே என்னோட புத்திரின்னு சொன்னாலும் இயம் சீதா மம சுதாங்க. அப்புறம் என்னோட பொண்ணுன்னு நான் சொல்றேன்னா அது ரொம்ப விசேஷம் ராமா அப்படின்னு அந்த இடத்துல மகான்கள்ல ஒரு சுவாரஸ்யத்தை சொல்லுவோம். இந்த ஜனக மகாராஜா வந்து பெரிய வேதாந்த பாடம் நிறைய படிச்சிருக்க. அவர் யாஜ்ஞவல்க்ய மகர்ஷிகிட்ட போய் நித்தியப்படி வேதாந்தம் படிப்பார். ராஜவாத்து பிள்ளையா இருந்தா கூட, ராஜாவாத்து பிள்ளையா இருந்தா கூட சின்ன வயசுல யாஜ்ஞவல்க்ய மகர்ஷிகிட்ட போய் வேதாந்த பாடம் படிப்பார். அப்போ
இந்த ஜனகர் வந்து எப்பவுமே இந்த வேதாந்த கிளாஸுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் போகும். ஏன்னா இவர் ராஜாவாத்துக்குள்ள அரண்மனையில் பல வேலைகள் இருக்கும். அரண்மனையில் இருக்கிற எல்லா காரியங்களையும் இவர் பண்ணிவிட்டு அப்புறம் வேதாந்த கிளாஸுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் தாமதமாகிட்டு இவர் லேட்டாக தான் போகும். யாஜ்ஞவல்க்ய மகர்ஷி பாடம் சொல்லிக்கிறதுக்காக ரெடியாக உட்கார்ந்துருப்பார். மித்த ரிஷிகள் சிஷியர்கள்லாம் யாஜ்ஞவல்க்யர் முன்னால் ரெடியாக உட்கார்ந்துருப்பார். ஜனகர் தாமசமாக லேட்டாக வருவார். ஆனால் யாஜ்ஞவல்க்யர் என்ன பண்ணுவார்னா ஜனகர் வந்தால் தான் பாடத்தை ஆரம்பிக்கும். அது வரைக்கும் ஆரம்பிக்க மாட்டார். இது இப்படியே நடந்துருது, பல காலம் இப்படியே நடந்துருது. உடனே இந்த ரிஷிகள் மற்ற சிஷியாளுக்கெல்லாம் பொருட்கள் அவள் என்ன புசு புசுன்னு பேசியிருந்தானாக்க ஜனகர் வந்து ராஜா வீட்டுக்குள்ள, அதனால அவர் தாமசமாக வர்றதுனால குரு யாஜ்ஞவல்க்யர் பேசாமல் மௌனமாக இருக்க, இதே இது நம்ம தாமசமாக வந்தால் பேசாமல் இருக்கிறாங்க அப்படின்னு இவெல்லாம் ஒருத்தர் புதுசு புதுன்னு பேசியிருந்தா. இது யோக மகிமையினால யாஜ்ஞவல்க்யருக்கு தெரிஞ்சது. அதனால என்ன பண்ணார், ஒரு நாளைக்கு இந்த ஜனகர் தாமசமாக அந்த வேதாந்த கிளாஸுக்கு வந்தார். வந்த உடனே வேதாந்த பாடத்தை ஆரம்பிக்கல யாஜ்ஞவல்க்யர். தன்னுடைய யோக மகிமையினால் என்ன பண்ணினார், அந்த யாஜ்ஞவல்க்ய ஆசிரமத்துக்கு கொஞ்சம் தள்ளி இருக்கிற இந்த ரிஷிகள் எல்லாருடைய ஆசிரமங்களும் நெருப்பு பிடிச்சிட்டு எரியிற மாதிரி தன்னோட யோக மகிமையினால் பண்ண. வாஸ்தவமா அங்கே தீ பிடிச்சிக்கல, தன்னுடைய யோக மகிமையினால இந்த வந்திருக்கிற ரிஷிகள் சிஷ்யர்கள் இவருடைய ஆசிரமங்கள்ல நெருப்பு பிடிச்சிட்டு எரியிற மாதிரி ஒரு காட்சியை ஏற்படுத்தினார் யோக மகிமையினால். ஜனகருடைய அரண்மனையும் பத்தி எரிஞ்சிருக்கு. இது மாதிரி ஒரு சம்பவத்தை ஏற்படுத்தினார் யோக மகிமையினால். வாஸ்தவம் உள்ளது, மாயிகம். இதை பண்ணின உடனே எல்லாத்தையும் எல்லாம் ஏதோ பத்திட்டு எரியறதுறான்னு சொன்னார். இதை கேட்ட உடனே என்ன பண்ணா இந்த அத்தனை சிஷியர்களும் விழுந்தடிச்சுட்டு ஓடிட்டார். அந்த ஆசிரமத்தில் இவ என்ன வச்சிருக்காங்க, ஒரு கமண்டல் வச்சிருக்கா, மர உரி வச்சிருக்கா, கொஞ்சம் மாந்தோல் வச்சிருக்கா. இந்த மாதிரி இந்த சொல்ப வஸ்துக்களை காப்பாற்றிக்கணுங்கிறதுக்காக எல்லாரும் விழுந்தடிச்சுட்டு ஓடி போயிட்டா. ஒருத்தர் மட்டும் அந்த இடத்த விட்டு நகரவே இல்லை. வேதாந்த பாடத்தை எப்பட ஆரம்பிப்பார்னு காத்துட்டு இருந்தா. அது யாருன்னா அது ஜனகர் மட்டும்தான் அப்படி உட்கார்ந்துருந்தா. உடனே யாஜ்ஞவல்க்யர் என்ன பண்ணா, ஜனகா எல்லாரும் அவ சொல்ப திரவியத்தை ஆசிரமங்கள்ல வச்சிருக்கா, அவளும் அதை காபந்து பண்ணிக்கணும்னு எல்லாரும் ஓடுறாளேடா, உன் அரண்மனை எரியறது நீ ஏண்டா ஓடலன்னு. அப்போ ஜனகர் சொன்னாலாம், இத்தனை நாளா நானும் அவ மாதிரி ஓடினேன்னா உங்கள்கிட்ட பெரிய குருவா இருக்கிற உங்கள்கிட்ட வேதாந்தம் படிச்சு எனக்கு என்ன பிரயோஜனம். அனந்தம் வதமே வித்தம் யஸ்ய நேஹாஸ்தி கிஞ்சன மிதிலாயாம் பிரதீர்த்தாயாம் நமே கிஞ்சித் பிரதக்ஷதே. அதாவது அனந்தம் வதமே வித்தம் யஸ்ய நேஹாஸ்தி கிஞ்சன. இந்த யாஜ்ஞவல்க்யர் வந்து ஜனகருக்கு பாடம் சொல்லி கொடுத்ததுதான் பிருகதாரண்யக உபனிஷத்துல ஜனக யாஜ்ஞவல்க்ய சம்வாதம்னு ரொம்ப அத்தியுதமான ஒரு போர்ஷன். ரொம்ப அழகா இருக்கும் அந்த கட்டம். அதனால அந்த மாதிரி அந்த ஜனகருக்கு யாஜ்ஞவல்க்யர் பாடம் சொல்லி அந்த அத்வைத ஞானத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டார். அதனால இந்த அத்வைத பாடம் படிச்சதுனால இவருக்கு ஜனகருக்கு என்ன சொல்லியிருக்கோ, அத்வைத சம்பிரதாய பிரகாரம் பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா. இந்த பிரபஞ்சம் முழுக்க எல்லாம் வெறும் மாயினா. நம்ம எல்லாம் சொத்து எதெல்லாம் நமக்கு பிரியமான வஸ்துக்கள் எல்லாம் நினைக்கிறோமோ எல்லாம் வெறும் தோற்றம் தான். சொப்னத்துல பார்க்குற மாதிரி எல்லாம் மாயிகம் தான். அதனால எஸ்ய ந இக அஸ்தி கிஞ்சன. அதனால இந்த ஞானம் ஒருத்தனுக்கு வந்துடுச்சுன்னா அவனுக்கு தனக்கு சொந்தமானது இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. அப்ப தனக்கு சொந்தமானது இல்லைங்கிற அந்த பாவம் எவனுக்கு ஒருத்தனுக்கு வரதோ, தனக்கு எந்த விதமான சுக்கும் கிடையாது, எதுவும் நம்மளை சேர்ந்தது இல்லைங்கிற பாவம் எவனுக்கு வரதோ அவன்கிட்ட தான் நிறைய சொத்து இருக்குங்க. அனந்தம் வசமே வித்தம். அப்படி நினைக்கிறவன்ட்டு தான் பெரிய சொத்து இருக்கிறான். என்ன சொத்துனார், வேதம் சொல்லியிருக்கோம், ஆத்ம லாபான் பரம் வித்யதே. எல்லாம் மாயிகையினோட சொத்துவத்தெல்லாம் அதெல்லாம் பிரயோஜனம் இல்லை. எனக்கு வந்து ஆத்ம தியானம், நான் வந்து ஆத்ம வஸ்துவா இருக்கேன்னு சொல்லி இந்த ஆத்ம தியானம் இருக்குன்னா அதுதான் பெரிய சொத்து. அனந்தம் வதமே வித்தம். அதனால நான் வந்து ஆத்மஸ்வரூபமா நான் இருக்கேன். அந்த ஆத்மா வந்து அழியாதது. அந்த ஆத்மாவை பத்தி கீதையில சொல்ற போது அக்ஷேத்யோயம் அதாஹ்யோயம் அக்லேத்யா அசோஷ்ய ஏவச. அக்ஷேத்யோயம் நம்ம சரீரத்தை வேணா கத்தியால வெட்டலாம் வெளிய, உள்ள இருக்கிற ஆத்மா இருக்கும் அதை கத்தியால வெட்ட முடியும். அக்ஷேத்யோயம் அதாஹ்யோயம். நம்ம சரீரத்தை வேணா அக்னியால எரிக்க முடியுமே வெளிய, உள்ள இருக்கிற ஆத்ம வஸ்துவை எரிக்க முடியாது. அக்லேத்யா. நம்ம உடம்பு வேணா ஜலம் வந்து நனைக்குமே வெளிய, உள்ள இருக்கிற ஆத்மாவை ஜலம் வந்து நினைக்க. அதனால அப்படிப்பட்ட உள்ள இருக்கிற ஆத்ம வஸ்துவா சத்தியம், அந்த ஆத்மாவா தான் நான் இருக்கேன்ங்கிற அந்த பரமாத்ம ஸ்வரூபமா தான் நான் இருக்கேங்கிற அந்த ஞானம், அகம் பிரம்மாஸ்மி, அந்த பிரம்மஸ்வரூபமா தான் நான் இருக்கேங்கிற ஞானம் ஒருத்தனுக்கு வந்துருச்சுன்னா அதுதான் பெரிய சொத்து. அந்த சொத்தை இந்த அக்னி வந்து அழிக்க முடியாது. அந்த எரிஞ்சின்ற அந்த அக்னி அந்த ஆத்ம வஸ்துவை அதை அழிக்க முடியாது. அதனால மிக்க சொத்தெல்லாம் எரிஞ்சு போனா பரவாயில்லன்னு சொல்லி அப்படி சொன்னாலாம் அன்றைய தினம் அந்த யாஜ்ஞவல்க்யர் ஜனகர். உடனே இப்படி சொன்னோம்னா என்ன பண்ணார், யோக மகிமையினால
அந்த நெருப்பெல்லாம் அணையும்படி பண்ணினார். உடனே எல்லாரும் அவளுடைய ஆசிரமத்துக்கிட்ட போய் பார்த்தாக்க அங்க ஒண்ணுமே அக்னி எரியல. உடனே எல்லாம் என்னடா இது எரிஞ்ச மாதிரி இருந்து இங்க வந்து பார்த்தா ஒண்ணுமே ஆகலையேன்ட்டு திரும்ப வேதாந்த பாடத்துக்கு வந்தா இங்க பாடம் ரொம்ப நாள் நடந்து ரொம்ப நாள் பாடம் நடந்து மேல போயிட்டா ரியாக்ட் வச்சு. அதனால அன்றைய தினம்தான் எல்லா சிஷ்யர்களும் ரிஷிகளும் ஜனகருடைய மகிமையை தெரிஞ்சின்றான். அதனால அப்படி இந்த உலகத்துல எதுலையுமே பற்றுங்கிறது இல்லாம இருந்த நான் வந்து இந்த சீதைய என்னோட பொண்ணுன்னு நான் சொல்றேன்னா அப்ப அதுல ஒரு விசேஷம் இருக்கும் இல்லையோ. அதனால இவள் உயர்ந்த இடத்துல வளர்ந்தவள் சீதா ராமா. அதனால இயம் சீதா மம சீதா என்னோட பொண்ணு அவள் சாதாரணப்பட்டவள் இல்லைன்னு சொன்னாலும் அப்படி சொன்னோன்னே ராமன் நினைச்சாலாம், சரி நல்ல இடத்துல வளர்ந்துருக்கலாம், நான் கிரகஸ்தாசிரமத்தில் நான் பிரவேசம் பண்ணினோம்னு எனக்கு இவள் சகதர்மச்சாரணியா இருக்கலாம், கிரகஸ்த தர்மங்களெல்லாம் அனுஷ்டானம் பண்றதுக்கு எனக்கு இவள் அனுகூலமா இருப்பலான்னு நினைக்கலாமா ராமன். அதை எதிர்பார்த்தினாள். இயம் சீதா மம சுதா சகதர்மச்சரீதவா. இவள் ராமா உனக்கு சகதர்மச்சாரணியா இருப்பாள், நீ என்னென்ன தர்மானுஷ்டானங்களை பண்ணணும்னு நினைக்கிறியோ அதுக்கெல்லாம் இவள் அனுகூலமாயிருப்பாள்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்னன்னா சகதர்ம சரிதவாங்கிறதுக்கு வியாக்கியானம் எப்படி பண்ணிருக்காங்கன்னா சமானஹா தர்மஹா தம் சரதி இது சகதர்மச்சரி. சமானஹா தர்மஹா சகதர்மஹா, அதாவது நீங்க எதை தர்மம்னு நினைக்கிறோளோ அதே தர்மத்தை இவளும் அவலம்பிச்சிருப்பாள். என்ன பாரத்துன்னா ராமருக்கு எது தர்மம்னா சரணாகதி தங்கிட்ட யார் யாரெல்லாம் பண்றாளோ அவளை காப்பாற்றுறது, சரணாகதி பண்ணவாளை ரட்சிக்கிறதுங்கிறது சுவாமியோட தர்மமா. அதே தர்மம் தான் தாயாருக்கு இருந்துதான். அதனால சுவாமி என்ன சொன்னாள்னா சுவாமி சொன்னாள் மித்ரபாவேன சம்பிராப்தம் நத்தியஜேயம் கதஞ்சன தோஷோயத்யபி தஸ்ய ஸ்யாத் சதாம் ஏதத் அகர்ஹிதம் சொல்லி யாராவது என்கிட்ட சரணாகதி பண்ணினானா அவளுக்கு நான் புகலிடம் கொடுப்பேன், அவளை நான் ரட்சிப்பேன்னு சுவாமி சொன்னார். தாயாரும் அதே மாதிரி சொன்னார். பாபானாம் வா சுபானாம் வா வடார்ஹானாம் லவங்கம காரியம் கருணமார்கேன நகஸ்டின் நாபராத்தின்னு தங்கிட்ட யார் சரணாகதி பண்ணாலோ தன்னை யார் ஆசிரியிருந்தாலோ அவளுக்கு வந்து நான் ரட்சகியா இருப்பேன்னு தாயாரும் அந்த சுவாமியினுடைய அதே தர்மத்தை அவலம்பிச்சிருந்தாள்னு சுவாரஸ்யம் சொல்லுவோம். அதனால நீ எதை தர்மம்னு நினைக்கிறோடோ அதைத்தான் இவ்வளவு தர்மம்னு நினைப்பாள்னு ஒரு சுவாரஸ்யம். அப்புறம் இந்த சுவாமி வந்து எப்படிப்பட்டவர்னா வால்மீகி வர்ணிச்சுக்க க்ஷமையா பிருத்திவி சமஹா. ராமன் வந்து பொறுமையில பூமிக்கு சமானமானவர். பூமிக்கு எவ்வளவு பொறுமையோ அவ்வளவு பொறுமை சுவாமி ராமனுக்கு. அதனால பொறுமைங்கிறது ராமனுடைய குணம். அதே குணம் தாயாருக்கு உண்டு. சீதா தேவிக்கும் அதே பொறுமை உண்டு. இவள் யார் தெரியுமா? இவள் சாட்சாத் பூமி புத்திரி. ராமா நீ வந்து பூமி மாதிரி பொறுமையா இருக்க, இவள் சாட்சாத் பூமி புத்திரி. அதனால வால்மீகி என்ன சொல்லியிருக்காருன்னா பித்ரின் சமனுஜாயந்தே நராக மாதர மங்கனாக. புள்ள குழந்தைகள் வந்து அப்பா மாதிரி இருக்குமா, பொன் குழந்தைகள் வந்து அம்மா மாதிரி இருக்குமா. அதனால இவள் பூமி புத்திரி, அதனால அம்மா பூமி மாதிரி இவளும் பொறுமையா இருப்பாள் ராமான்னு சொல்லி அதனால சகதர்ம சரிதமா ஒன்ன மாதிரியே இவளும் சகதர்மானுஷ்டானத்தை பண்ணுவாள்ங்கிறதாக அதை சொன்னார். இப்படி சொன்னோன்னே ராமன் நினைச்சாலும் இப்படிலாம் நீங்க சொன்னா கூட போராது, நீங்க மனப்பூர்வமா இவளை கொடுத்தாதான் நான் இவளை ஏற்றுப்பேன்னு சுவாமி யோஜனை பண்ற மாதிரி தெரிஞ்சுதான். அதுக்காக சொன்னால் பிரதீட்சைனாம். ஏனாம்னா இவளை இவளை பிரதீட்சைனா ஏற்றுக்கொள்ளணும். இவளை நாம நீ ஏற்றுக்கொள்ளணும். பிரதீட்சைனாம். இதுல என்ன சுவாரஸ்யம்னா ஏனாம் இவளை கதாமி இவளை நான் கொடுக்கிறேன்னு சொல்ல. ராமா இந்த சீதையை ஏனாம் இவளை உனக்கு கதாமி உனக்கு கொடுக்கிறேன்னு சொல்ல. என்ன சொன்னார்? பிரதீட்சை இவளை ஏற்றுக்கொள்ளு சொன்னாள். அதுல என்ன சுவாரஸ்யம்னா ராமா நீங்க ரெண்டு பேரும் லட்சுமி நாராயணர்கள், இவள் வந்து ஒன்ன சேர்ந்தவள், இவள் வந்து ஒன்ன சேர்ந்தவள், ஒன்ன சேர்ந்தவளை நான் எப்படி உனக்கு கொடுக்க முடியும்? அதனால ஒன்ன சேர்ந்தவள் என்கிட்ட இருக்கா, அதனால அவளை நீ ஏற்றுக்கொள் பிரதீட்சை செய்யலாம்னு சொன்னான். அப்படின்னு சொன்னாரா நம்ம வந்து எந்த ஒரு காரியத்தை நம்ம பண்ற பொழுதும் அதை நிஷ்காமியமா பண்ணணும். அந்த கர்மாவை பண்ற பொழுதோ அதோட பலன் நமக்கு வேணும்னு நினைச்சு பண்ணக்கூடாது. நிஷ்காமியமா எந்த கர்மாவையும் நம்ம பண்ணணும். அதுக்காக நம்ம என்ன பண்றோம், இந்த கர்மால ஏதாவது நல்ல பலன் இருந்தா அந்த பலன் எனக்கு வேண்டாம், அது நான் பகவானுக்கு அதை அர்ப்பணம் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு எந்த ஒரு கர்மாவை பண்ற போதும் ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் அல்லது ஸ்ரீ நாராயண பிரீத்தியர்த்தம்னு சங்கல்பம் பண்ணிட்டு தான் நம்ம வந்து எந்த ஒரு கர்மாவையும் பண்றோம். அதனால ஈஸ்வரார்ப்பண புத்தியோட தான் எந்த கர்மாவையும் பண்ணணும், நிஷ்காமியமா பண்ணணும். ஆனா இவர் என்ன பண்ணிவிட்டார், ஜனகர்னா ஒரு கசக பண்ணிட்டார். இவருக்கு சந்ததி இல்லாம இருந்த காரணத்தினால இவர் என்ன பண்ணினார், உத்தரகாமேஷ்டிங்கிற யாகத்தை
பண்ணணும்னு நினைச்சார் இல்லையா? அதனால காமிய கர்மாவை பண்ணிட்டார். ஒரு காமத்தை மனசுல வச்சுட்டு ஒரு யாகம்ங்கிறத பண்ணணும்னு நினைச்சாலாம். அதனால நினைச்சார், அந்த காமிய கர்மாவை நான் பண்ணிவிட்டேன், அந்த காமிய கர்மாவை பண்ணின தோஷம் விலகிறதுக்காக ராம இவளை வந்து நீ ஏற்றுக்கொள், பிரதீட்சை செய்யணும். இவளை நீ ஏற்றுக்கிட்டேனா அந்த கர்மாவை பண்ணின பலனாக நான் யார் அடைஞ்சேனோ அந்த பலனா இருக்கிற சீதையை நீ ஏற்றுக்கிட்டேனாக்க அந்த காமிய கர்மாவை பண்ணின தோஷம்ங்கிறது எனக்கு விலகி போயிடுங்கிறதாக சொல்லி பிரதீட்சை செய்யணும்னு சொன்னான். அதுக்கப்புறம் இன்னொரு சுவாரஸ்யம் என்னன்னா, கீதையில கண்ணன் சொன்னார், கர்மண்யேவாதிகாரஸ்தே மா பலேஷு கதார்ன. அர்ஜுனா, நீ கர்மாவை பண்றதுலாண்டா உனக்கு அதிகாரம், பலனை நீ எதிர்பார்க்க கூடாது. பலனை கொடுக்குறவன் நான்டா, சர்வேஸ்வரனா இருக்கிற நான் தாண்டா பலனை கொடுக்கலாம். அதனால நம்ம எந்த கர்மாவை பண்ணினாலும் அந்த கர்மாவினால நம்ம எந்த பலனை அடைஞ்சாலும் நம்ம மமதையினால என்ன நினைக்கக்கூடாது, நம்ம பண்ணின கர்மாதான் நமக்கு பலனை கொடுத்துட்டோம்னு நினைக்கக்கூடாது. அந்த பலனை கொடுத்தது வந்து சர்வேஸ்வரன், அவருடைய அனுகிரகம் இருந்தாதான் அந்த பலன்கள் கிடைக்கும். அதனால இங்க ஜனகர் சொன்னார், அந்த புத்திரகாமேஷ்டி யாகத்தை நான் பண்ணினா கூட அந்த பலனா இருக்கிற சீதையை நீ கொடுத்தியோ இல்லையோ அது நீதான் கொடுத்த. பரவே ஈஸ்வரனா இருக்கிற நீதான் அந்த சீதையை வந்து எனக்கு கொடுத்த. அதனால நீ எங்கிட்ட ஒப்படைச்ச அந்த சீதை இத்தனை வருஷ காலமாக, இந்த 6 வருஷ காலமாக அவள் எங்கிட்ட போக்கிய வஸ்துவா இருந்துட்டா. எங்கிட்ட போக்கிய வஸ்துவா இருந்த அந்த சீதைய இந்த விவாக வயசுல உங்ககிட்ட நான் திருப்ப கொடுக்கிறேன். அதனால பிரதீட்சை செய்யலாம், நீ ஏற்றுக்கொள். இன்னொரு சுவாரஸ்யம் எனக்கு, ராமா உன்னுடைய கை வலிமையினால சிவதனுசனை வந்து பங்கம் பண்ணிட்ட, உன்னுடைய கீர்த்தியை நீ வந்து பிரகடனப்படுத்திட்ட. இப்ப நான் என்ன பண்றேன்னா, அது வந்து உன்னுடைய கீர்த்தியை வெளிப்படுத்துறதுக்காக அந்த காரியத்தை நீ பண்ணின. இப்ப நானா என்ன பண்றேன்னா, வலுவில வந்து இந்த சீதையை வந்து விவாகம் பண்ணிக்கிறேன். அயாச்சிதா சுகம் திராட்சம்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு வஸ்து நம்ம தேடி வலுதுல வந்ததுன்னா அதை வேணான்னு சொல்லக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அதனால நீ சிவதனுச பங்கம் பண்ணி கீர்த்தி அடைஞ்சிட்ட, இந்த சீதையை உனக்கு நான் வலுதுல வந்து கன்னிகாதானம் பண்ணி தரத்துக்காக வரேன், அதனால நீ மறுக்கப்படாது, அதனால வலுதுல வந்ததை நீ ஏற்றுக்கொள்ளணும். அதுக்காக பிரதீட்சை செய்யலாம், இவளை ஏற்றுக்கொள்ளணும்னு சொன்னாங்க. சொல்லியிருக்கேன்னா, பிரதீட்சை செய்யலாம் பத்ரம் தே. பத்ரம் தேனா என்ன அர்த்தம்னா, ராமா உனக்கு மங்களம் உண்டாகும், தே பத்ரம், உனக்கு மங்களம் உண்டாகட்டும். ராமன் என்ன பண்ணானா, பத்ரம் தேன்னு சொன்ன கொஞ்சம் பதட்டம் அடைஞ்சிட்டான். கொஞ்சம் பதட்டம் அடைஞ்ச, என்னது எனக்கு சொந்தமானவள் இவர் மகாலட்சுமின்னு சொல்றேன், அதனால நீங்க 2 பேரும் லட்சுமி நாராயணர்கள் திவ்ய தம்பதிகள்னு சொல்றேன். அப்படிப்பட்ட எனக்கு சொந்தமான இந்த லட்சுமியை எனக்கே கொடுத்துட்டு எனக்கே நீங்க வந்து மங்களாசாசனம் பண்றேடா, பிரதீட்சதை நான் பத்ரம் தேடி எனக்கே நீங்க வந்து மங்களாசாசனம் பண்றேடான்னு ராமன் வந்து பதட்டமடைந்த மாதிரி இருந்துதான். அது எதிர்பார்த்தனால ராமா பதட்டம் அடையாது, நீங்க 2 பேரும் லட்சுமி நாராயணர்கள் தான், நீங்க 2 பேரும் திவ்ய தம்பதிகள் தான். இருந்தாலும் இந்த உலகத்துல ஒரு வழக்கம்னு ஒண்ணு இருக்கு. என்னன்னா, கோவில்கள்ல உற்சவ மூர்த்திகள் இருக்கும். கோவில்கள்ல உற்சவ மூர்த்திகளா இருக்கிற சுவாமிக்கும் அம்பாளுக்கும் என்ன பண்ணுவா, ஒவ்வொரு வருஷமும் திருக்கல்யாணம்னு ஒண்ணு கூட, ஒவ்வொரு வருஷமும் திருக்கல்யாணம் தான். போன வருஷம் திருக்கல்யாணம் பண்ணிட்டு அடுத்த வருஷம் பண்ணாம இருக்க மாட்டான். ஒவ்வொரு வருஷமும் கோவில்கள்ல இருக்கிற உற்சவ மூர்த்திகளுக்கு சுவாமிக்கும் அம்பாளுக்கும் அந்த திருக்கல்யாண மகோத்சவத்தை பண்ணி பக்தர்கள் எல்லாரும் சந்தோஷப்படுற மாதிரி இந்த அவதார காலத்துல நீங்கள் 2 பேரும் அபராஜிதமான வைகுண்டத்துல இருக்கிற லட்சுமி நாராயணர்களா இருந்தா கூட இந்த அவதார காலத்துல உங்களுக்கு ஒரு திருக்கல்யாணத்தை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு பொறுப்பு கடமைங்கிறது பக்தாளா இருக்கிற எங்களுக்கு இருக்கு. அதனால இந்த கல்யாண சமயத்துல, திருக்கல்யாண சமயத்துல உங்க 2 பேருக்கும் நான் மங்களாசாசனம் பண்ணியேன், பதட்டமடையாது. பிரதீட்சதை நான் பத்ரம் தேன்னு சொன்னார். அப்புறம் இன்னொரு அர்த்தம் என்னன்னா, ஒருத்தன் வந்து கிரகஸ்தாசிரமத்துல பிரவேசிக்கிறான். கிரகஸ்தாசிரமத்துல பிரவேசிக்கிற போதுதான் ஒரு குடும்பம்ங்கிறத ஒண்ணு செட்டப் பண்றான், ஒரு ஃபேமிலியை செட்டப் பண்றான். அப்ப இதுக்கு ஒரு வீடுன்னு ஒண்ணு வருது. சாஸ்திரம் என்ன சொல்லிருக்கோ அந்த வீடுன்னு ஒண்ணு ஏற்பாடு பண்ணிக்கிறாங்க இவங்க தங்கறதுக்காக. அப்ப கிரகஸ்தன் தங்கறதுக்காக ஏற்பாடு பண்ண அந்த வீடு இருக்கும் இல்லையா, அதுக்கு வந்து வீடுன்னு பேர் கிடையாது. இவன் தங்கறதுக்காக ஏற்பாடு பண்ணின அந்த வீடுக்கு வீடுன்னு பேர் கிடையாது. அந்த செங்கல் இதனால நிர்மாணம் பண்ணப்பட்ட அந்த வீடுக்கு வீடுன்னு பேர் கிடையாது. பின்ன எதுக்கு வீடுன்னு பேருனாக்க, சாஸ்திரம் சொல்லிட்டு ந கிரகம் கிரகவித்யாகு கிரகிணி கிரகமுச்சதை. அந்த வீட்டுல கிரகஸ்தனுக்கு இந்த தர்மபத்னிங்கிறவள் இருந்தா தான் அதுக்கு பேரு வீடு. அதனால கிரகத்துக்கு பேரு கிரகம் கிடையாது, அதுல கிரகிணி
தர்மபத்னியா இருக்கிற அந்த கிரகிணி இருந்தா தான் அதுக்கு வந்து கிரகம்னு பேர் வரும்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கிறாமா. அதனால நீ என்னதான் பரமாத்மாவா இருந்தாலும் இந்த மனுஷனா நீ அவதாரம் பண்ணின காலத்துல நீ கிரகஸ்த ஆசிரமத்தை பிரவேசிக்க போற, கிரகஸ்த தர்மத்தை ஈடுபட போற. அப்போ உன்னோட வீட்டை வந்து கிரகம்னு பண்ணக்கூடியவள் இந்த சீதை தான். அதனால அப்படிப்பட்ட உன்னுடைய கிரகத்தை மங்களமா பண்ணக்கூடியவள் இவள். அதனால இவளை ஏற்றுக்கொள், உனக்கு மங்களம் ஏற்படும் சொன்னேங்கிறதுக்காக பத்ரந்தே சொன்னேன். அது ஒரு சுவாரஸ்யம். இன்னொரு சுவாரஸ்யம், நாம பதட்டம் அடையாத. ஏன் தெரியுமா உனக்கு மங்களாசாசனம் பண்ணினேன்? உங்க 2 பேரையும் பார்த்தாக்க அப்படி பொருத்தம் ரொம்ப அழகா இருக்கு. அதனால திருஷ்டி தோஷ பரிகாராய பார்க்கிறவாளால ஏதாவது திருஷ்டி தோஷம் ஏற்படுற போறதுங்கிறதுக்காக உங்க 2 பேருக்கும் மங்களாசாசனம் பண்ணினேன்னு சொன்னாலாம். அதுக்கப்புறம் பகவானுக்கு மங்களாசாசனம் பண்றோம், பகவானுக்கு பல்லாண்டு பாடுறோம். எதுக்கு பகவானுக்கு பல்லாண்டு பாடணும், எதுக்கு மங்களாசாசனம் பண்ணணும்? அவரே எப்பவும் சாஸ்வதமா இருக்கிறவர் தானே, அவருக்கு வந்து பல்லாண்டுன்னு எதுக்கு பாடணும், அவருக்கு எதுக்கு மங்களாசாசனம் பண்ணணும்னு பகவானுக்கு மங்களாசாசனம் பண்ணி பகவானுக்கு பல்லாண்டு பாடுறதுனால என்ன ஆகுதுன்னு நமக்கு க்ஷேமம் ஏற்படுது, நமக்கு மங்களத்தை அடையிறதுக்காக நம்ம பகவானுக்கு மங்களாசாசனம் பண்றோம். அதனால ராமா நீ வந்து நாராயணன்னா அந்த சீதை வந்து லட்சுமி தான், இருந்தாலும் உங்களுக்கு மங்களாசாசனம் பண்ணி நான் வந்து கிருதார்த்தனானேன், நான் எனக்கு க்ஷேமத்தை தேடிக்கிறேன், அதுக்காக பத்ரந்தேன்னு சொன்னேங்கிறதாக ஒரு சுவாரஸ்யம். இப்படி இயம் சீதா மம சுத சகதர்ம சரிதவா பிரதீட்சதைனாம் பத்ரந்தேன்னு இவ்வளவு தூரம் விஸ்தாரமா சொன்னார் இந்த ஜனகர். ராமன் என்ன பண்ணாலும் அப்பவும் பேசாவே இருந்தான். ஏன்னாக்க நீங்க இவ்வளவு சொன்னது உங்களுடைய அபிப்பிராய பிரகாரம் இருக்கு. ஆனா இந்த விவாகம் பண்ணிக்கிற பொழுது வேதம் எப்படி சொல்லியிருக்கோ அப்படித்தான் ஒருத்தன் விவாகம் பண்ணிக்கணும். ஆனா இது வரைக்கும் நீங்க சொன்னதுல வேதம் சொன்ன பிரகாரம் நீ வந்து பாணி கிரகணம் பண்ணிக்கோ, நீங்க எந்த விதமான ஒரு வார்த்தையும் சொல்லல அப்படின்னு ராமன் அதை யோசிச்சுட்டு பேசாம இருக்கிற மாதிரி தெரிஞ்சுதான். அதை எதிர்பார்த்தோம்னா பிரதீட்சைனாம் பத்ரந்தே பாணிம் கிருண்ணீஸ்வ பாணினா எதிர்பார்த்து கடைசியில் இந்த ஸ்லோகத்துல பாணிம் கிருண்ணீஸ்வ பாணினா. இதுக்கு என்ன அர்த்தம்னா, பாணினா ராமா உன்னுடைய திருக்கையால், பாணிம் சீதாதேவியினுடைய அந்த கையை, உன்னுடைய திருக்கையினால சீதாதேவியினுடைய திருக்கையை கிருண்ணீஸ்வர் பிடிச்சுக்கோ அவலம்பிச்சுக்கோன்னு, உன் கையினால சீதாதேவியினுடைய அந்த திருக்கையை அவலம்பித்துக்கொள், பாணிகிரணம் செய்து கொள்னு அர்த்தம். பாணிம் கிருண்ணீஸ்வர் பாணினான்னு. அதனால வேதம் என்ன சொல்லியிருக்கான், பிராமண ஜாதி, சத்திரிய ஜாதி, வைசிய ஜாதி, இந்த 3 ஜாதியை சேர்ந்தவாளுக்கும் திரைவர்ணிகர்கள். இந்த திரைவர்ணிகர்கள் 3 பேருக்குமே இந்த பாணிகிரகணம் பிரகாரம் தான், இந்த பாணிகிரகண முறை பிரகாரம் தான் அவ விவாகம் பண்ணிக்கணும்னு வேதம் சொல்லியிருக்கான். அதனால ராகவா நீ சத்திரிய ஜாதியை சேர்ந்தவரா இருக்கிறதுனால திரைவர்ணிகாளுக்கு இந்த பாணிகிரகணங்கிறது விதிக்கப்பட்டிருக்கிறதுனால நீ சத்திரிய ஜாதியை சேர்ந்தவனா இருக்கிறதுனால இந்த பாணிகிரகண முறை பிரகாரம் வேதம் சொன்ன அந்த முறை பிரகாரம் நீ பாணிகிரகணம் பண்ணிக்கோன்னு பாணின் கிருண்ணீஸ்வ பாணினான்னு சொன்ன. அதுக்கப்புறம் இந்த பாணிகிரகணம் பண்ணிக்கின்றாக நல்ல சந்ததிகள் ஏற்படும் சொல்லியிருக்காங்க. அதனால பாணி கிரகணம் பண்ணினாக்க நல்ல சத்பிரஜைகள் ஏற்படுவான்னு வேதம் சொல்லியிருக்காங்க. அதை கிருண்ணாமிதே சுப்ரஜஸ்வாயஹஸ்தம்ங்கிற மந்திரத்தில் சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் எதி காமயேத ஸ்ரீரேவ தனயே எம்மிதி அங்குளி ரேவ கண்ணியாத்துன்னு இது மாதிரி மந்திரங்கள் எல்லாம் பாணி கிரகணம் பண்ணினாக்க நல்ல சத்பிரஜைகள் ஏற்படுவான்னு சொல்லியிருக்காங்க. அதனால அப்படிப்பட்ட சத்பிரஜைகளை அடையறதுக்காக பாணிம் கிருண்ணீஸ்வ பாணினான்னு இன்னொரு சுவாரஸ்யம். அப்புறம் என்னன்னா, ராமா என் குழந்தை சீதா 6 வருஷம் ஆறுதவளுக்கு ராஜகுலத்தில் இருக்கிற கன்னிகைகள் இருக்காளுங்க, அவளை அப்படியே ஜாக்கிரதையா வளர்த்துட்டு வருவானா ராஜாக்கள். எப்படி ஜாக்கிரதையா வளர்த்துட்டு வருவானா, அந்த ராஜ கன்னிகைகளை பற்றி சொல்ற பொழுதோ அசூரியம் பசியாக ராஜதாராகன்னு சொல்லுவாங்க. ராஜ கன்னிகைகள் வந்து சூரியனை கூட பார்த்திருக்க மாட்டாங்க. அப்ப என்ன அர்த்தம், சூரியனை கூட ராஜகன்னிகைகள் பார்த்திருக்க மாட்டானாக்க அந்த புறத்தை விட்டு வெளியிலே வரமாட்டான் அப்படின்னு அர்த்தம். அதனால ராமா என் குழந்தை சீதைக்கு 6 வயசானது, அவள் அந்த புறத்தை விட்டே வெளியில வந்தது கிடையாது, மித்த குழந்தைகளோட விளையாடிட்டே இருப்போம். அதனால அவள் இப்பத்தான் முதல்ல ஒரு பையன் முன்னால அவள் தான் வந்து முதல் தடவை நிற்கிறாள். அதனால அவள் வந்து ரொம்ப லஜ்ஜப்படுவோம், அதனால அவள் கையை நீட்ட மாட்டான். அதனால நீ என்ன பண்ணணும் தெரியுமா, யூ மஸ்ட் டேக் தி இனிஷியேட்டிவ், நீ தான் இனிஷியேட்டிவ் எடுத்துக்கணும். அதனால உன்னுடைய திருக்கையினால அந்த சீதாதேவியினுடைய திருக்கையை அவலம்பித்துக் கொள்ளுன்னு சொன்னானா. அது ஒரு சுவாரஸ்யம். அதுக்கப்புறம் தனி ஸ்லோகிங்கிற வியாக்கியானத்தில் எழுதியிருக்கா.
इयं नवसङ्गमसंव्रीडा अतः कृसा भवति पाणिग्रहणेन असितिलकङ्कणां कुरु तनिश्लोकि व्याख्याனம். ராமா, இந்த சீதையோட அம்மா என்ன தெரியுமா பண்ணியிருக்கா, இவளுக்கு கரெக்டாக சைஸுக்கு வளையல்கள்லாம் பண்ணி போட்டிருக்கா. அதனால இவள் வந்து கைகளில் கரெக்டாக சைஸ் இருக்கிற அந்த வளையல்கள்லாம் போட்டிருக்கா. இயம் நவசங்கம சம்ரீடா அதக கிருஷா பவதி பாணிகிரகணேன அசிதில கங்கடாம்பு. இப்பதான் முதல்ல ஒரு பையன் முன்னால வந்து இந்த சீதை நிற்கிறா. அதனால வெட்கத்தினால இவள் உடம்பு வந்து கிருஷமா போடும், மெலிஞ்சு போடும். அப்படி இவள் கை மெலிஞ்சு படுத்தினாக்க இந்த கையில போட்டு இருக்கிற அந்த கச்சிதமா இருக்கிற சைஸ்ல இருக்கிற வளையல்கள் தொழ போய் அது கீழே விழுந்துரும். இந்த மங்களகரமான வேளையில அந்த வளையல்கள் கீழே விழப்படாதுராமா. அதுக்காக நீ வந்து அவள் கையை பிடிச்சுக்கோ, பிடிச்சுட்டு அசிதில கங்கடாம் அந்த வளையல்கள் விழாதபடி அந்த பாணிகிரகணத்தை பண்ணிக்கோன்னு அது ஒரு சுவாரஸ்யம். தனிஸ்லோகி வியாக்கியானத்தில் இன்னொரு சுவாரஸ்யம் என்னன்னா, பிரணயதாராயாம் பாதகிரகணமஸ்து சம்பிரதி பாணிம் கிருண்ணீஷ்வபாணினா தாதிருஷ அவஸ்தானுபவேன நயனசாபல்யம் பஜாமஹா. அதாவது தம்பதிகளுக்குள்ள சில சமயங்கள் என்ன ஆயிடுமா, கொஞ்சம் மனஸ்தாபங்கிறது வரும். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கூட தம்பதிகளுக்குள்ள மனஸ்தாபங்கிறது ஒரு எப்படின்னா, உதாரணமா சரஸ்வதி பூஜை இன்னைக்கு மனைவி என்ன நினைச்சுட்டு இருக்கோ, அது சரத்ருத்துவா இருக்கிறதுனால நிறைய தாமர பூக்கள் கிடைக்கும். அதனால அன்னைக்கு சுவாமிக்கு அர்ச்சனை பண்றதுக்கு தாமர புஷ்பம் தான் வாங்கணும்னு மனைவி நினைச்சிருக்கோம். இவர் பக்தா என்ன பண்ணிடுவார், மல்லிகைப்பூ அணிஞ்சிடும். ரெண்டு பேருக்கு மனஸ்தாபம் வந்துடும். அதனால ஒருத்தரோட ஒருத்தர் பேசாமே இருந்துடுவார். அது மாதிரி இருக்கிறதுக்கு பேரு சம்ஸ்கிருதத்துல பிரணய கலகம் அல்லது பிரணய கோபம்னு சொல்லுவாங்க. அதனால அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் மனஸ்தாபம் வந்து அன்னி முழுக்க பேசாமையே இருப்பாங்க. அது மாதிரி ராகவா, உனக்கும் சீதைக்கு இன்னைக்காவது பின்னால இந்த பிரணய கலகம் அல்லது பிரணய கோபம் வந்து விட்டுனா அன்றைய தினம் நீங்க முழுக்க பேசாமையே இருக்கட்டும். பள்ளி அறைக்கு போன உடனே அந்த சீதாதேவியை சமாதானப்படுத்துறதுக்காக பிரணயதாராயாம் பாத கிரகண வஸ்து தெரியாம நான் மல்லிப்பூ வாங்கிட்டேன்னு சொல்லி அந்த சீதையுடைய காலை கூட நீ பிடிச்ச அவளை சமாதானப்படுத்தலாம். காலை பிடிக்கிறது அப்போ இருக்கட்டும். பிரணய கலகம் ஏற்படும் போது சமாதானப்படுத்துறதுக்காக அந்த சீதாதேவியுடைய பாதங்களை பிடிக்கிறது இருக்கட்டும். இப்போ வந்து என்ன தெரியுமா பண்ணோம், சம்பிரதி பாணிம் கண்ணீஷ்வ பணினா. இப்போ வந்து உன்னுடைய திருக்கையினால இவனுடைய திருக்கையை வந்து அவலம்பிச்சுக்கொள். எதுக்கா தெரியுமா அப்படி சொல்றேன்னா, தாதிருஷ அவஸ்தானுபவேன நயன சாபல்யம் ராமா. அதனால அப்படி நீங்க ரெண்டு பேரும் பாணி கிரகணம் பண்ணிக்கிறத பார்த்து நாங்கள்லாம் கண்குளிர அந்த காட்சியை காண வேண்டும். அதுக்காக இப்போ நீ வந்து பாணி கிரகணம் பண்ணிக்கோன்னு சொன்னார். இவ்வளவு சொல்லியும் ராமர் வந்து பாணி கிரகணம் பண்ணிக்கல. ஏன் அப்படின்னா, அன்றைய தினம் அந்த சிவதனுஷ் இருக்கிற அந்த இரும்பு பெட்டிக்கிட்ட ராமன் போனோன்னு அந்த சிவதனுஷ கையால தொட்ட உடனே அதை நாணேற்றிட்டாருன்னு பார்த்தோம். அந்த வில்ல வளைக்கவே இல்லை. அதை தொட்ட உடனே நாணேற்றிட்டாருன்னு பார்த்தோம். அங்க கோவிந்தராஜர் என்ன வியாக்கியானம் பண்ணினாருனாக்க, கரஸ்பர்சாதேவ அமரகம் தனுகு, அந்த சிவதனுஷ ராமன் தொட்ட உடனே அது வளைஞ்சு போச்சுன்னு சொன்னாரோ இல்லையோ. அதனால ராமன் நினைச்சாடா, அந்த சிவதனுஷு அவ்வளவு கனமானது, அவ்வளவு திருடமானது, அதையே நான் தொட்ட உடனே அது வளைஞ்சு படுத்து, இந்த சீதாதேவி இந்த கையை நான் பிடிச்சோன்னே அது வளைஞ்சு படுத்துனா என்ன பண்றதுன்னு அப்ப நினைச்சான். அப்போ ஜனகர்ஷன்னா, ராகவா அப்படி கவலைப்படாத, நீ வந்து இந்த சிவதனுஷ தூக்கி அதை வளைச்சி அதை நாணேற்றி அதை முதிக்கிற பொழுதோ உனக்கு வந்து 12 வயசு ராமா. ஆனா என் குழந்தைக்கு இப்ப 6 வயசு ஆகுது. அவள் இதுக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால 4 வயசு இருக்கிற பொழுதோ அவள் மித்த குழந்தைகளோட விளையாடிட்டு இருந்தா, பந்து விளையாடிட்டு இருந்தா அரண்மனையில. பந்து இந்த குழந்தைகள்லாம் விளையாடிட்டு இருக்கிற பொழுது ஒரு குழந்தை பந்தை வீசி எரிஞ்ச பொழுது அந்த பந்து வந்து என்னோட பூஜா கிரகத்துக்குள்ள போயிடுச்சு. இந்த சிவதனுஷ் இருந்த பெட்டி இருந்த அந்த பூஜா கிரகத்துக்குள்ள அந்த பந்து பந்துக கிரீடை பண்ணும்போது இப்படி ஒன்று நடந்துருக்கும். அப்போ அந்த மிச்ச குழந்தைகள்லாம் பார்த்து சொன்னா, அந்த பந்தை எடுத்துருவாங்களே அப்படின்னா, உடனே அந்த குழந்தைகள்லாம் போய் அந்த பந்தை எடுக்கிறதுக்காக போச்சு. எடுக்க முடியல. என்ன ஆச்சுன்னா, அந்த பந்து வந்து இந்த பொட்டிக்கு அடியில் போய் மாட்டிட்டு இருக்கும். அந்த குழந்தைகளால் அந்த பந்தை எடுக்க முடியல. அப்போ குழந்தைகள்லாம் இன்னைக்கு நம்ம இன்னும் விளையாட முடியாத பொழுது பந்து அந்த பொட்டிக்கு அடியில் போய் எடுத்துன்னு சொன்னா, அப்போ தாயார் என்ன பண்ணினா, அங்கேருந்து வந்து அந்த சிவதனுஷ் இருக்கிற பொட்டியை அந்த சின்ன வயசுலயே லேசாக கையால் நகர்த்தி விட்டு அந்த பந்தை எடுத்துட்டாராமா. அதனால இவள் யார் தெரியுமா, இவள் வந்து நீ வந்து நாராயணன், இவள் வந்து உன்னுடைய சக்தி ஸ்வரூபிணியா இருக்கிற மாயை, உன்னுடைய சக்தி ஸ்வரூபிணியா இருக்கிற மாயைங்கிற
அந்த மகாலட்சுமி தான் ராமா. அதனால இவளை நீ பாணிகிரகணம் பண்ணினா ஒண்ணு ஆகாது இவளுக்கு. அதனால தைரியமா பாடும் வெண்ணீஷ பாடினான்னு சொன்னார். அதுக்கப்புறம் பாகுச்சாயாம் அவஷ்டப்தாக எஸ்ய லோகா மகாத்மனகான்னு சொல்லுவாங்க. அதனால இந்த உலகத்துல இருக்கிற சாதுக்கள் எல்லாரும் என்ன விரும்புறாங்க, அந்த பகவானுடைய கை நழல்ல நம்மளும் அண்டி இருக்கணும்னு நினைக்கிறான். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா சாதுக்களும் பகவானுடைய கை நழல்ல நம்ம ஒதுங்கி இருக்கணும்னு நினைக்கிறாள். அதனால இந்த சீதாதேவியும் உன் கை நழல்ல அண்டி இருக்க வேண்டியவள். அதனால அப்படிப்பட்டவளை பாணினி வெண்ணீஷ பாடினார். அதுக்கப்புறம் இந்த மேற்கத்திய சம்பிரதாயத்தில் என்ன சொல்றான் ஷேக்ஸ்பியர், என்ன சொல்றாங்க, யூனியன் ஆஃப் ஹார்ட்ஸ் லீட்ஸ் டு யூனியன் ஆஃப் ஹேண்ட்ஸ். அதாவது அவா சம்பிரதாயத்தை எப்படின்னா, வரனுக்கும் வதுவுக்கும் மனசு ஒப்பித்தினா தான் அதுக்கப்புறம் தான் அவன் என்ன பண்ணிக்கிறார், கையை பிடிச்சிக்கிறான். அதனால யூனியன் ஆஃப் ஹார்ட்ஸ் லீட்ஸ் டு யூனியன் ஆஃப் ஹேண்ட்ஸ். ஆனா நம்ம பாரத தேசத்துல என்னன்னா, அந்த காலத்துல சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணி வச்சுக்குவோம். அப்போ அந்த குழந்தைகளுக்கு ஒண்ணுமே தெரியாது, பெரியவாளா பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்போம். அப்போ இந்த பாணிகிரகண மந்திரம் இருக்கும் இல்லையா, இந்த பாணிகிருஷ்ணேஸ்வர பாணினான்னு சொல்லி இந்த பாணிகிரகண மந்திரம் இருக்கும் இல்லையோ, அந்த மந்திரத்தோட பலம் என்ன பண்றது, அவ ரெண்டு பேருடைய ஹார்ட்ஸையும் இணைச்சு வச்சுருது, அவருடைய மனசையும் சேர்த்து வச்சுருது. ஆனால் நம்ம சம்பிரதாயம் எப்படின்னா, யூனியன் ஆஃப் ஹேண்ட்ஸ் லீட்ஸ் டு யூனியன் ஆஃப் ஹார்ட்ஸ். அதனால பாணின் வெள்ளீஷ பாணினான்னு சொல்லிவிட்டு பதிவிரதா மகாபாகா சாயேவான்னு கேட்டாங்க. அதனால ராமா இவள் எப்படிப்பட்டவள் தெரியுமா, இவள் பதிவிரதா. பதிவிரதையினுடைய லட்சணத்தை சொல்ற போய் சொன்னா, ஆர்த்தார்த்தே முதிதே கிருஷ்ணா புரோஷிதே மலினாக்கசா மிருதே மிரியேத யானாரி சாஸ்திரி ஜ்ஞேயா பதிவிரதா. அதனால கணவன் சந்தோஷத்தை அடைகிற பொழுது தானும் சந்தோஷத்தை அடையும், கணவன் கஷ்டப்படுற பொழுது தானும் கஷ்டப்படணும். அதனால அப்படிப்பட்ட ஒரு சமமான மனோபாவம் யாருக்கு இருக்கோ அப்படிப்பட்டவள் தான் பதிவிரதைன்னு சொல்லியிருக்கா. அதனால அப்படிப்பட்ட உன்னுடைய சுகதுக்கங்களை எல்லாம் சமமாக பாதிக்கக்கூடியவள் இந்த சீதைங்கிறதாக சொல்லி பதிவிரதா மகாபாகம். ஒன்ன பர்த்தாவா அடைஞ்சதுனால இவள் மகாபாகியசாலி, இவள் சௌபாகியவதின்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம்னா பதிவிரதா மகாபாக, இவளை அடைஞ்சதுனால ராமா நீ பாக்கியசாலி. அதனால அவள் ஒன்னு அடைஞ்சதுனால அவள் சௌபாகியவதி, அவள் அடைஞ்சதுனால நீயும் பெரிய பாக்கியவான்கிறார். பதிவிரதா மகாபாக சாயேவானுகதாசதா, உன்னுடைய திருவடி நிழலையே இவள் அனுசரிச்சிருப்பாள் அப்படிங்கிற. அதனால பின்னால அயோத்தியா காண்டத்துல தாயார் சொல்ற பொழுது, பிராசாதாகிரை விமானைர்வா வைகாயச கதேரவா சர்வாவஸ்தா கதா வர்த்து பாடச்சாயா விதிக்கிறேன்னு இருக்கணும். அதனால கணவனுடைய அந்த திருவடி நிழலையே அனுசரித்து செல்பவளாக இந்த சீதாதேவி இருப்பாளுங்கிறதாக சொல்லி அந்த சீதையினுடைய மகாத்மியத்தை சொல்லி அந்த சீதையை சுவாமி ராமனுக்கு தாரவாத்து கன்னிகாதானம் பண்ணி கொடுத்தாள். இப்படி இந்த சீதா விவாகம் முடிஞ்ச உடனே என்னாச்சுன்னா, ஏவம் தத்வா சுதாம் சீதாம் மந்த்ரோதக புரஸ்கிருதாம் அப்ரவீத் ஜனகோ ராஜா ஹர்ஷேணாபிபரிஷ்ருதः லக்ஷ்மணா கச்சவத்ரந்தே ஊர்மிளா உஜ்யதாம் மயா பிரதீட்ச பாடிம் கிருண்ணீஷ்வ மாபூத்காலஸ்ய பர்யயः சுவாமி ராமனுக்கு விவாகம் நடந்த உடனே ஜனகர் என்ன பண்ணினார், லக்ஷ்மண சுவாமியை கூப்பிட்டார். லக்ஷ்மணா அப்படின்னு லக்ஷ்மணனை கூப்பிட்டு, என்னுடைய மற்றொரு அவுரச புத்திரியா இருக்கிற அந்த ஊர்மலைய நீ பாணிகிரகணம் பண்ணிக்கோது லக்ஷ்மணனுக்கு ஊர்மலையை பாணிகிரகணம் பண்ணி வைத்தார். இதுல என்ன சுவாரஸ்யம்னா, ராமருக்கு அடுத்தது பிறந்தது யாருன்னா பரத சுவாமி தான் பிறந்தார். அதனால அதுக்கப்புறம் தான் லக்ஷ்மண சத்ருக்னர்கள் சுமித்ரைக்கு பிறந்தார். அப்ப கைகேயி புத்திரனா இருக்கிற பரதன் சுமித்ரையுடைய புத்திரனா இருக்கிற லக்ஷ்மணனை விட ஜேஷ்டம். அப்படி இருக்கிற பொழுது பரதனுக்கு முன்னால லக்ஷ்மணனுக்கு அப்படி விவாகம் பண்ணி வச்சார். அது தோஷம் இல்லையா அப்படின்னு. அதாவது அண்ணாவுக்கு முன்னால தம்பிக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா பரிவேத்தான்னு ஒரு தோஷம் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால அந்த பரிவேத்தாங்கிற அந்த தோஷம் வந்துடாதான்னு சந்தேகம் நமக்கு வருது. அந்த மாதிரி இங்க அந்த சந்தேகத்துக்கு இடமில்லைன்னு சொல்லியிருக்காங்க. சிலக்கு வியாக்கியானம் பண்ற பொழுதும் பரதாத் பூர்வம் லக்ஷ்மணபா நிகிரகஸ்து இன்னோதரத்வான்ன தோஷாயேன்னு. அதனால இந்த பரதனுக்கும் லக்ஷ்மணருக்கும் ரெண்டு வெவ்வேறு தாயார்கள் இருந்த காரணத்தினால பரதனுக்கு முன்னால லக்ஷ்மணன் பாடி கிரகணம் பண்ணிட்டதுல தோஷம் கிடையாது. இவருக்கு வேற தாயார் அவருக்கு வேற தாயார் இருந்ததுனால அதுல தோஷம் இல்லைன்னு சிலக்கு வியாக்கியானத்துல சொன்னான். இப்படி லக்ஷ்மணனுக்கு விவாகம் ஆன உடனே
ஜனகர் என்ன பண்ணார்னா தமேவ முக்த்வா ஜனகா பரதம்சாபியவாஷத பாணிந்திருகான மாண்டவ்யாக பாணினா ரகுநந்தன சத்ருக்னஞ்சாபி தர்மாத்மா அப்ரவீன் திதிலேஸ்வரः சுதகீர்த்தேர் மகாபாகோ பாணிம் கிருண்ணீஷ்வபாடினாம் சர்வே பவந்தः சௌம்யாஸ்ச சர்வே சுசரிதௌ வ்ரதாः பத்னீபிः சந்து காகுஸ்தாः மாபூத் காலஸ்ய பர்யயः. பரத சுவாமியை கூப்பிட்டாள். அந்த பரதனுக்கு தன் தம்பி குசத்வஜனுடைய புத்திரியா இருக்கிற அந்த மாண்டவியை கன்னிகாதானம் பண்ணி கொடுத்தார். அதுக்கப்புறம் சத்ருக்னனுக்கு சுதகீர்த்தியை விவாகம் பண்ணி கொடுத்தாருங்கிறதாக இந்த சரித்திரத்தை வால்மீகி வர்ணனம் பண்ணார். இப்படி 4 திருக்குமாரர்களும் ராம லக்ஷ்மண பரத சத்ருக்னர்கள் சீதாதேவி ஊர்மிளை மாண்டவி சுதகீர்த்திங்கிற அந்த 4 ராஜபுத்திரிகளை விவாகம் செய்து கொண்டார்கள்னு சொன்னார். அப்படி இந்த விவாகம் 4 விவாகம் முடிஞ்ச உடனே ஜனகஸ்ய வஜஸ்துத்வாம் பாணீன் பாணீபிரஸ்பிரசன் சத்வாரஸ்தே சதஸ்ரூணாம் வசிஷ்டஸ்ய மதே ஸ்திதாः அக்னிம் பிரதட்சிணம் கிருத்வா வேதிம் ராஜானமேவ ச ரிஷிம்ஸ்சாபி மகாத்மானः சகபார்யாரூத்வகாः யதோக்தேன ததச்சக்ருः விவாகம் விதிபூர்வகம். இப்படி இந்த 4 விவாகங்களும் முடிஞ்சது. முடிஞ்ச உடனே இந்த 4 தம்பதிகளும் என்ன பண்ணினாராக்க அந்த அக்னிஸ்தாபன வேதி இருக்கும் இல்லையோ அது, அதுக்கப்புறம் அந்த அக்னி, அதுக்கப்புறம் அங்க இருந்த பெரியவா எல்லாரையும் அப்படியே 3 தடவைகள் எல்லாரும் பிரதட்சிணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி அவருடைய ஆசீர்வாதங்களை அடைந்தார்கள்னு சொன்னா. அதுக்கப்புறம் அந்த சமயத்துல ஒரு ஆச்சரியம் நடந்ததுன்னு என்னன்னாக்க புஷ்பவர்த்தர் மகத்யாசீத் அந்தரிக்ஷாத் சுபாஸ்வர திவ்யகுந்துரி நிர்கோஷைஹி கீதவாதித்ர விஸ்வனைஹி நனுதுஷ்சாப்சரசங்காஹ கந்தர்வாஸ்ச ஜுகுக்கலம் விவாகே ரகுமுಖ್ಯಾனாம் ததத்புதமதிருஷ்யதே ஈத்ருசே வர்த்தமானே து தூர்யோத்குஷ்டநிநாதிதே த்ரிரக்னிம் தே பரிக்ரம்ய ஊஹுர்பார்யாவஹௌதசகம் அதோபகார்யம் ஜக்முஸ்தே சபார்யாருகுநந்தனः ராஜாப்யனியோ வஸ்யன் சக்ஷிசங்கः சபாந்தவः. இப்படி 40 ஸ்லோகங்கள் இருக்கிற அந்த சீதா கல்யாண சர்க்கம் வால்மீகி ராமாயணத்தில் பூர்த்தியாகுது. இப்போ இந்த 4 திருக்கல்யாணங்களும் நடந்தோடனே என்னாச்சுன்னாள் புஷ்பவர்த்தர் மகத்யாசீத் அந்தரிக்ஷாத் சுபாஸ்வரா. இந்த 4 தம்பதிகள் மேலையும் தேவதைகள் புஷ்பவருஷ்டியை பண்ணினார்கள்னு சொன்னார். அதனால அப்படி புஷ்பவருஷ்டி ஏற்பட்டது. அப்புறம் திவ்ய குந்துதி நிர்கோஷைஹி கீதவாதித்ர நிஸ்வனைஹி, எங்க பார்த்தாலும் கீத கோஷம், வாத்திய கோஷம், மங்கள வாத்திய கோஷம் எல்லாம் இருந்தது. தேவதைகள் இவ்வளையும் பண்ணினாங்க. வாஸ்தவம் சாதாரண ஜனங்கள் கூட இல்லை, தேவதைகள் கீத கோஷம் வாத்திய கோஷம் இதெல்லாம் தேவதைகள் பண்ணினா தேவதைகளுடைய வாத்தியங்களா இருக்கிற குந்துபி வாத்தியங்கள்லாம் முழங்கித்துங்கிறதா சொன்னார். எப்படி கீத கோஷம் வாத்திய கோஷம்லாம் எப்படி வந்ததுன்னாள் நன்றுதுஷ்டாப்சரசங்காக கந்தர்வாஸ்ச ஜகுக்கலம். அப்சர ஸ்திரீகள் நர்த்தனம் ஆடுறதுல வெட்டிக்காரன். அதனால அப்சர ஸ்திரீகள்லாம் சந்தோஷமா நர்த்தனம் ஆடினார்கள். கந்தர்வர்கள் கானம் பண்றதுல வெட்டிக்கார. அதனால கந்தர்வர்கள்லாம் கானம் பண்ணினான்னு சொன்னா. அப்போ வால்மீகி பகவான் கந்தர்வர்கள் கானம் பண்ணினான்னு சொன்னாலே என்ன கானம் பண்ணினான்னு வர்ணிக்கல வால்மீகி. ஏன்னா அவருக்கு அவகாசம் இல்லை. அதனால அடுத்த அவதாரமா வால்மீகி என்ன பண்ண சத்குரு ஸ்ரீ தியாகபிரம்மமா அவதாரம் பண்ண. அதனால சத்குரு ஸ்ரீ தியாகபிரம்மமா அவதாரம் பண்ணி அன்னைக்கு அந்த கந்தர்வர்கள் என்ன கானம் பண்ணினாலோ அதை இவர் தியாகபிரம்மம் அதை கானம் பண்ணினார். என்ன கானம் பண்ணியிருப்பா அந்த சமயத்துல? பொதுவாக கல்யாணங்கள்ல கௌரி கல்யாணம் பாடுவா அல்லது அது பண்ணுவா. அதே மாதிரி சீதா கல்யாணம் பாடினா கந்தர்வர்கள் அதை தியாகபிரம்மமா அவதரிச்சு வால்மீகி அந்த சீதா கல்யாணத்தை கானம் பண்ணினார். पावन चरित्र रवि सोमवर नेत्र रमणीय गात्र
நகலோகாதார சீதா கல்யாண வைபோகமே ராம கல்யாண வைபோகமே பரமேசனுத கீத பவஜலதி போத தரணி குல சஞ்சாத தியாகராஜனூத தரணி குல சஞ்சாத தியாகராஜனூத சீதா கல்யாண வைபோகமே ராம கல்யாண வைபோகமே. இப்படி அந்த சீதா கல்யாண வைபோகத்தை கானம் பண்ணலேங்கிற அந்த குறைய வால்மீகி வந்து தீர்க்கிறான்னு சொல்றார். இப்படி இந்த 4 திருக்கல்யாணங்களும் ஒரே சுபமுகூர்த்தத்தில் விமர்சையாக நடந்து முடிஞ்சது. இந்த கல்யாணங்களுக்கு போறவாளுக்கு ஒரு கெட்டகம் என்னன்னா, அவாத்துல ஒரு கல்யாணம் நடக்கிற போது அதை பத்தி ஒரு சக்தியா பேசிப்பான். புறத்தியாரத்துல ஒரு கல்யாணம் வந்ததுன்னா அதுல ஏதாவது ஒரு குத்தம் கண்டுபிடிக்கிறோம்னு நினைச்சுட்டு அதுல இது கோளாறா இருந்தது, அது இது பிரசகா இருந்ததுன்னு சொல்லுவோம். அதனால நம்ம அன்றைய தினம் ஹிந்து மதத்துல 8 விதமான விவாகங்கள் இருக்குன்னு யாஜ்ஞவல்கர் சொன்னார்னு சொல்லிட்டு அதுல இந்த சீதா கல்யாணம் வந்து பிராம விவாகங்கிற ஹையஸ்ட் கேட்டகரி, உயர்ந்த விவாக வகையை சேர்ந்தது, முதல் தரமான விவாகம்னு அன்றைய தினம் நம்ம கேள்விப்பட்டோம். அதனால அப்படிப்பட்ட பிராம விவாகம்ன்ற அந்த வசந்த விவாகம் இந்த சீதாராம விவாகம். ஆனா அதுல கூட தோஷம் சொல்லணும்னு சில பேர் யோசனை பண்ணாலும் அதுல ஒருத்தர் என்ன பண்ணா குருட்டு புத்தியினால இந்த சீதா கல்யாணத்துலயும் ஒரு தோஷம். என்ன தோஷம்னு கேட்டாக்க அவன் சொன்னானா, இந்த சீதா கல்யாணத்துல லாஜஹோமத்துல தோஷம் இருக்குன்னா, பொறியிடுதல்ங்கிறதுல தோஷம் இருக்குன்னு சொன்னான். ஏன் அப்படின்னு கேட்டாக்க, இந்த லாஜஹோமங்கிறத எப்படி பண்றானாக்க, இந்த லாஜஹோமம் பண்ற பொழுது அந்த கன்னிக்கை என்ன பண்ணுவானாக்க, அவள் வந்து அந்த அக்னிக்கு முன்னால வந்து அந்த பொண்ணு உட்காந்துட்டு அவள் என்ன பண்ணுவா, தன்னுடைய 2 கைகளையும் இப்படி விரிச்சுப்பான். இந்த உள்ளங்கை 2ஐயும் இப்படி விரிச்சுட்டு இருக்கிற பொழுது அந்த கன்னிகையினுடைய சகோதரன் இருந்தான்னாக்கா அவன் என்ன பண்ணணும், கன்னிகையினுடைய சகோதரன் வந்து அந்த உள்ளங்கை 2 கை நிறையவும் அதுல பொரியை எடுத்து அவன் வைக்கணும். அந்த பொரியை அவன் எடுத்து வச்சோடனே அதை நெய்யினால அபிகாரம் பண்ணிப்பான். அந்த பொரியை நெய்யினால அபிகாரம் பண்ணிட்டு அந்த பொரியை வந்து ஹோமம் பண்ணணும். இப்ப பொரி யார் கையில இருக்கு? பொண்ணோட கையில பொரி இருக்கு. ஆனா ஸ்திரீகள் ஹோமம் பண்ணக்கூடாது. அதுக்காக இயம் நார் யுபப்ரூதேன்னு மந்திரம் இருக்கு. அதனால அந்த ராஜஹோமம் பண்ற போது இயம் நார் யுபப்ரூதேங்கிற அந்த மந்திரத்தை யார் சொல்லுவானாக்க, ஸ்திரீகளுக்கு வேளாதிகாரம் இல்லைங்கிறதுனால அந்த கன்னிக்கு பதிலாக அந்த பையன் வந்து சொல்லும், மாப்பிள்ளை இருக்காரு இல்லையா, அவன் வந்து இயம்னார் உபபுருதேன்னு இந்த கன்னிகை வந்து இந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணிக்கிறாரு. அந்த வரன் வந்து அந்த மந்திரத்தை சொல்லி அவள் கையை பிடிச்சி அந்த ஹோமத்தை பண்ற மாதிரி பண்ணுவோம். அதனால அப்படி பாவனையா அந்த லாஜஹோமங்கிறத பண்ணணும். சீதைக்கு வந்து ஒரு சகோதரன் இருந்ததா வால்மீகி ராமாயணத்துல வர்ணிக்கல. அதனால இந்த லாஜஹோமத்துல ஒரு தோஷம் இருக்குன்னு சில பேர் சொன்னாலும். அதனால இதை வந்து யார் எனக்கு சொன்னானாக்க, எங்க மாதாமகியினுடைய பெரிய அண்ணா பிரம்மஸ்ரீ சிறுகமணி சிவராமகிருஷ்ண பாகவதன் இருந்தா. அவ வந்து 18 ராமாயணங்கள் படிச்சுவான். சர்வராமாயண சாராஸ்வாதின்னு. அதனால 18 ராமாயணங்கள் அவளுக்கு தெரிஞ்சதுனால அவ ராமாயண உபன்யாசம் பண்ற போது எந்த ராமாயணத்துலேருந்து சொல்றாரு ஜனங்களுக்கு தெரியாது. அப்படி பல ராமாயணங்கள்லேருந்து ஒரு கதம்பமா பண்ணி சொல்லக்கூடியவா ராமாயண பாலமேகம்னு அவளுக்கு பேர் இருந்தது. அதனால அவ சொன்னா, இந்த மாதிரி ஒரு தோஷம் இருக்குன்னு சொல்லாண்டா இந்த சீதா விவாகத்துல. அதுக்கு நான் வந்து சமாதானம் சொல்லியிருக்கேன். இந்த தோஷமும் இந்த சீதா விவாகத்துல இல்லைன்னு நான் வந்து அதை வந்து ஒரு கீர்த்தனையில நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவன் நிறைய 1000 கீர்த்தனை சம்ஸ்கிருதத்திலேயே பண்ணினான். அந்த 1000 கீர்த்தனத்துல ஒரு கீர்த்தனையில வந்து சீதாதேவி மேல பண்ணியிருக்கா ஒரு கீர்த்தனம். அந்த கீர்த்தனத்துல இந்த லாஜஹோமத்தினால ஏற்பட்ட தோஷம் இல்லைன்னு நான் பண்ணியிருக்கேன்னு சொன்னான். அதுல என்ன விசேஷம்னா, இப்போ இந்த மாதிரி சீதாராம விவேகம் ஆனோம்னா தசரதர் என்ன பண்ணார், இந்த லக்ஷ்மியா இருக்கிற சீதா லக்ஷ்மிய கிரகப்பிரவேசத்துல எங்க அழைச்சிட்டு போறார், அயோத்திக்கு அழைச்சிட்டு போறார். அதனால சீதா விவாகம் ஆன உடனே சீதையை அழைக்கணும் இல்லையா, சீதையை ஆத்துக்கு தசரதர் அழைச்சிட்டு வந்தார், அரண்மனைக்கு அழைச்சிட்டு வந்தார். அந்த மாதிரி அவ என்ன பண்ணினானா, சீதா தேவிய என்னோட ஹிருதயத்துக்குள்ள நான் அழைக்கிறேன். அதாவது வரலட்சுமி விரதத்தன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், லட்சுமியை அழைக்கிறோம். அது மாதிரி சீதா கல்யாணத்துக்கு அப்புறம் தசரதர் எப்படி சீதா லட்சுமியை அயோத்திக்கு அழைச்சிட்டு போனவங்க கிரகப்பிரவேசத்துக்காக,
அந்த மாதிரி இந்த சீதா தேவியை என்னோட ஹிருதயத்துல எப்பவும் நித்தியவாசம் பண்ணும்படியா அந்த சீதா தேவியை அழைக்கிற மாதிரி ஒரு கீர்த்தனம் அவ வந்து பண்ணியிருக்கா. அதுல என்ன எழுதியிருக்காங்க, சீதா தேவியை ஆஹ்வானம் பண்றது, அழைக்கிறது, அது மாதிரி ஒரு கீர்த்தனம் பண்ணியிருக்கா. அந்த கீர்த்தனத்தோட பல்லவி எப்படி இருக்குன்னா, ஜனக சுதாஸ்வயே, ஜனகரோட பொண்ணா இருக்கிற ஜானகி தேவியே, ஜானகி உன்னை வந்து நான் ஆஹ்வானம் பண்றேன். ஜனக சுதாஸ்வயே, ஜானகி உன்னை நான் அழைக்கிறேன். ஜனக சுதாஸ்வயே ஜனனி சமாஸ்வயே, நீ வந்து ஜெகன்மாதமா, எல்லாருக்கும் நீதான் அம்மா, இந்த உலகத்துக்கே நீதான் அம்மா, அதனால ஜெகன்மாதையா நீ இருக்கிறதுனால ஒன்னு அழைக்கிறேன். ஜெகதி பக்வாஸ்வயே, இந்த உலகத்துல உனக்கு பல திருநாமாக்கள் இருக்கு. ஜானகி, மைதிலி, வைதேகி, சீதை, இப்படி உனக்கு இந்த உலகத்துல பல திருநாமங்கள் இருக்கு. உனக்கு எத்தனை திருநாமங்கள் இருக்கோ அத்தனையும் சொல்லி உன்னை அழைக்கிறேன். நீ எங்க தெரியுமா வரணும், எங்க உன்னை அழைக்கிறேன் தெரியுமா, ஜெய மம ஹிருதயே, என்னோட ஹிருதயத்துல வந்து நீ எப்பவும் வாசம் பண்ணணுமான்னு இந்த கீர்த்தனத்தோட பல்லவியில பண்ணிட்டான். அதுக்கப்புறம் என்ன பண்ணா, இந்த வால்மீகி ராமாயணத்துல எங்கேயுமே ஜனகரோட மனைவி, ஜனகருக்கு ஒரு தர்மபத்னி இருந்திருப்பது, அவளுக்கு என்ன பேருன்னு சொல்லவே இல்லை வால்மீகி ராமாயணத்துல. அவ சொன்னா, நேபாள தேசத்துல சத்யோபாக்கியானம்னு ஒன்று இருக்கான். அந்த நேபாள தேசத்துல இருக்கிற சத்யோபாக்கியானத்துல இந்த ஜனகரோட அம்மாவுக்கு, ஜனகரோட மனைவி சீதையினுடைய அம்மாவுக்கு சுனேத்ரைன்னு பேருன்னு இருக்கா. அதனால இந்த சுனேத்ரைன்னு பேர். இந்த சீதாதேவி யஜ்ய பூமியிலேருந்து ஜனகருக்கு கிடைச்சா. அதுக்கப்புறம் ஊர்மிளைங்கிற பொண்ணு பிறந்தா. அதுக்கப்புறம் லக்ஷ்மி நிதினு ஒரு புள்ள பிறந்ததான் ஜனகருக்கு. அதனால சீதாதேவிக்கு லக்ஷ்மி நிதினு ஒரு சகோதரன் இருந்தார். அதனால ராஜபோகத்துல தோஷம் கிடையாதுன்னு சொல்லி அனுபல்லவியில ஜனக குடும்பினி சுனேத்ரா சுதாக்கி, அம்மா ஜனகரோட தர்மபத்னியா இருக்கிற அந்த சுனேத்ரையோட பொண்ணு, சுனேத்ரையோட பொண்ணா இருக்கிற ஒன்னு அழைக்கிறேன். ஜனக குடும்பினி சுனேத்ரா சுதாப்பையே ஜனிரகிதே லக்ஷ்மி நிதி பகிர்ஞாப்பே, லக்ஷ்மி நிதியினுடைய சகோதரியா இருக்கிற ஒன்ன நான் அழைக்கிறேன். ஏன்னா அந்த ராஜபோகத்துல அவர் தான், அந்த லக்ஷ்மி நிதி தான் அந்த பொறியை விட்டார். அதனால அந்த லக்ஷ்மி நிதியினுடைய சகோதரியா இருக்கிற ஒன்ன அழைக்கிறேன்னு அனுபல்லவியில இந்த கீர்த்தனை பண்ண. அதுக்கப்புறம் சரணத்துல என்ன பண்ணானாக்க, ஜனனி தவோத்பவம் ததைவதே வைபவம், சீதை உன்னுடைய ஜென்மாங்கிறது இருக்கு, அது எவ்வளவு வசந்தது, யஜ்ய பூமியிலேருந்துனே நீ கிடைச்ச, அதனால நீ வந்து எவ்வளவு உத்தமமான ஜென்மாவை அடைஞ்ச, உன்னோட ஜென்மாங்கிறது ரொம்ப வசதி. அதே மாதிரி ஜனனி தவோத்பவம், உன்னுடைய ஜென்மாங்கிறது வசதி. அதே மாதிரி ததைவத்தே வைபவம், உன்னோட மகிமைங்கிறது இருக்கும் இல்லையா, அதுவும் ரொம்ப வசதி. உன்னுடைய பிறவிங்கிறது வசதி, உன்னுடைய மகிமைங்கிறது வசத்தின்னு சொல்லிட்டு அடுத்ததுல அப்படிப்பட்ட உன்னுடைய மகிமையை இந்த உலகத்துல யாருமே தெரிஞ்சுக்கலன்னு, இந்த உலகத்துல உன் மகிமை யாருமே தெரிஞ்சுக்கலன்னு சரணத்துல எழுதிட்டு என்ன பண்ணா, யாருமே தெரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். புருஷாலும் தெரிஞ்சுக்கல, எந்த புருஷனும் தெரிஞ்சுக்கல, எந்த ஸ்திரீயும் தெரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். யாருமே தெரிஞ்சுக்கலன்னு சொன்னா போதும். ஆனா என்ன பண்ணினா இந்த கீர்த்தனத்துல, ஜகதி நைகாபிவா ஜானியான் நைகோபிவன், அவர் சொன்னா, இந்த கீர்த்தனத்தை நான் வந்து எந்த ராகத்துல பண்ணியிருக்கேன், காப்பி ராகத்துல பண்ணியிருக்கேன். ஏன்னா சீதா கல்யாணத்துக்கு வரவாளுக்கெல்லாம் காப்பியாவது கொடுக்க வேணாமா, அதனால இந்த கீர்த்தனத்தை நான் காப்பி ராகத்துல பண்ணியிருக்கேன்னு சொன்னேன். அதனால அந்த ராகத்தோட பேர் வரணுங்கிறதுக்காக ஜகதி ந ஏகாபிவா ஜானியான், இந்த உலகத்துல ஒரு ஸ்திரீ கூட உன்னுடைய மகிமையை பூர்ணமா தெரிஞ்சுக்க முடியல. ஜகதி ந ஏகாபிவா ஜானியாத், அப்படி ஏகாபிவான்னு வரும்போது என்ன ஆகிடும், இந்த காபிங்கிற அந்த ராகத்தோட பேர் உண்டு. அதனால ஜகதி நைகாபிவா ஜானியாத்து ந ஏகோபிவா, ஒருவனும் தெரிஞ்சுக்கலங்கிறதாக சொல்லி, அப்புறம் அனிச மதாபிவை தேகி மைத்திலி சீதே, அதனால உன்னை வைதேகி மைத்திலி சீதேன்னு சொல்லி பல நாமங்கள் சொல்லி உன்னை நான் கூப்பிடுறேன். நீ யார் தெரியுமா, அம்மா ஜெய 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 தாரக பிரம்மரூபிணி மாயை, அந்த ராமன் வந்து தாரக பிரம்மஸ்வரூபம், அந்த தாரக பிரம்மஸ்வரூபமா இருக்கிற அந்த ராமனுடைய சக்தி ஸ்வரூபிணி மாயை, நீ சாட்சாத் மாயை, நீ வந்து அவருடைய சக்தி ஸ்வரூபிணியே, அவர் வந்து தாரக பிரம்மமா அவர் தாரக பிரம்மம், நீ வந்து அந்த தாரக பிரம்மத்தினுடைய சக்தி ஸ்வரூபிணியா இருக்கிற மாயைங்கிறதாக சொல்லி இந்த இந்த கீர்த்தனத்தை காப்பி ராகத்துல அவா பண்ணினான். என்னோட காப்பி வந்து கொஞ்சம் நீர்க்கத்தான் இருக்கும்.
जनकसुतात्वये जननि समात्वये जगदिवत्वात्वये जय मम हृदये जनकसुतात्वये जनककुटुम्बिनि सुनेत्रसुतात्वये जनककुटुम्बिनि सुनेत्रसुतात्वये जनिरहिते लक्ष्मी निधिभगिन्यात्वये जनकसुतात्वये जननि समात्वये जगति त्वये जय मम हृदये हृदये जननि तवोद्भवं तथैव ते वैभवं जगति नैकापि वा जान्यान्नैकोऽपि वा अभिसमतापि वै देहि मैथिली सीते त्यात्वयाम्यवमां भागवतं नमस्ते जय जय तारकं ब्रह्मरूपिणी माये जय जय भागव ब्रह्म जय जय तारक ब्रह्म रागर जाये जनक सुतात्वये जननि समात्वये जगति त्वये जय मम हृदये हृदये இப்படி இந்த திருக்கல்யாணம் பூர்த்தியாச்சு. சீதை பக்கத்தில் சுவாமி ராமன் இருக்க. அப்போ இந்த ஜனகருடைய குலகுரு யாரு? சதானந்தர்ங்கிறவர் குலகுரு. அதனால அந்த சதானந்தர் விடுவிடு சீதை கிட்ட ஓடி வந்தார். அந்த சதானந்தர் சீதை பக்கத்தில் நின்று ஒரு ஸ்லோகம் சொன்னாலும் இது ராஜசேகர கவின்னு ஒருத்தர் இருந்தார். அந்த ராஜசேகர கவிங்கிறவர் பாலராமாயணம்னு ஒரு கிரந்தம் பண்ணிருக்கார். அந்த பாலராமாயணத்தில் ராஜசேகர கவி எழுதியிருக்கார். அதில் சதானந்தர் சீதை கிட்ட சொன்னாலும் என்ன சொன்னார்னா, यस्यास्ते जननी स्वयं क्षितिरियं योगीश्वरोऽयं पिता मातर्मैथिली शिक्ष्यते कथय किं तस्या सुजातेस्तव स्नेहात् पुनरिदं स्त्रीणां पतिर्दैवतं तद्भूयास्त्वमपास्य धर्ममपरं चायेव रामाङ्ग. சொன்னாலும் அந்த சதானந்தர் சீதை கிட்ட வந்திருக்கார். குழந்தைக்கு 6 வயசாகுது. அந்த குழந்தைய பார்த்து சொன்னாடா, சீதை உங்க அம்மா யார் தெரியுமா? சாட்சாத் பூமி தேவி. சாட்சாத் பூமி தேவி ரொம்ப பொறுமை உள்ளவர். அப்படிப்பட்ட பூமி தேவி உன்னோட அம்மாவா இருக்கா. யஸ்யாஸ்தே ஜனனி ஸ்வயம் க்ஷிதிரியம். உன்னோட அப்பா யார் தெரியுமா? இந்த ஞான ஜனகர், பெரிய வேதாந்தி, பரம வேதாந்தியா இருக்கிற ஞான ஜனகர் உன்னோட அப்பாவா இருக்கார், பிதாவா இருக்கார். அதனால அப்படிப்பட்ட உத்தமமான தாயாரையும் தந்தையும் அடைஞ்ச உனக்கு நான் உனக்கு என்னமோ உபதேசம் பண்ண வேண்டியிருக்கு. நீ குக்காத்துக்கு போகிற போது உனக்கு நான் என்ன உபதேசம் பண்ண வேண்டியிருக்கு. அதனால பஸ்யா சுஜாதேஸ்தம், அப்படி உத்தமமான பெற்றோர்கள் அடைஞ்ச உனக்கு நான் எதையும் உபதேசம் பண்ண வேண்டியதில்லை. இருந்தாலும் குக்காத்துக்கு போகிற பொழுதோ அந்த கன்னிகைக்கு நல்ல விஷயங்களை உபதேசம் பண்ணணும்னு ஒரு கடமை எங்களுக்கு இருக்கு. அதனால உனக்கு சொல்கிறேன். ஸ்நேகத்தினால உன்கிட்ட இருக்கிற பிரியத்தினால உங்கள் குலகுருவா இருக்கிறதுனால சொல்கிறேம்மா. ஸ்நேகா கேவல உச்சத்தே புனரிதம். அதனால ஸ்நேகத்தினால் சொல்கிறேன், உனக்கு தெரியாது இல்லை. ஸ்திரீனாம் பதிர் தெய்வம். ஸ்திரீகளுக்கு கணவன் தாமா. அதனால ஸ்திரீகளா இருக்கிறவா கணவனைத்தான் தெய்வமாக வாழ்க்கணும். தத் பூயாஸ்தம் அபாசிய தர்மம் அபரம் சாயேவ ராமாங்க. அதனால நீ வேற மிக்க தர்மங்களெல்லாம் அனுஷ்டானம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இந்த பக்தாதான் நமக்கு தெய்வங்கிற அந்த ஒரு தர்மத்தை நீ அனுஷ்டானம் பண்ணினாலே போறோம். அப்படி பண்ணிட்டு சாயேவ ராமானுகா, இந்த ராமனை நீ நிழல் மாறி தொடர்ந்து செல்வாயாகன்னு சதானந்தர் குலகுரு அந்த சீதைக்கு உபதேசம் பண்ணான்னு ராஜசேகர கவி பாலராமாயணத்தை சொன்னார். இவர் குலகுரு இப்படி உபதேசம் பண்ணதை பார்த்தோன்னே ஜனகர் அப்பா குக்காத்துக்கு போகிறாங்க மாத்து குழந்தை, அவளுக்கு உபதேசம் பண்ணணும்ட்டு ஜனகர் அந்த குழந்தைகிட்ட சொன்னார். அவர் சொன்னார், அப்யுத்தானம் பாகதே கிரகபதௌ தத்பாஷணேனம் ரத தத்பாதார்ப்பித திருஷ்டிராசன விதிஹி தஸ்யோபசம்யா ஸ்வயம் சுப்த
சுப்தே தத்ர சயீத தத் பிரதமதோ ஜஹ்யாச்ச சய்யாம் இதி பிராச்யை புத்ரி நிவேதிதா குலவது சித்தாந்த தர்மாமி. ஜனகர் வந்து அந்த சீதைக்கு உபதேசம் பண்ணா என்ன சொன்னார்னாக்க அபியுத்தானம் பாகதே கிரகபதோ, சீதை உன்னுடைய கணவனா இருக்கிற ராமன் எங்கேயாவது வெளியில போயிட்டு ஆற்றுக்கு வந்தார்னா அப்ப நீ என்ன தெரியுமா செய்யணும், அவர் ஆற்றுக்குள்ள நுழைகிற பொழுதோ அபியுத்தானம் பாகதே கிரகபதோ, கணவன் வீட்டுக்குள்ள நுழைகிற பொழுது நீ வந்து உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடாது, நீ ஆசனத்திலேருந்து நீ எழுந்துடணும் சொன்னா அபியுத்தானம் உபாகதே கிரகபதோ தத் பாஷணே நம்ரத, அவர் ஆத்துக்குள்ள வந்தோடனே அவர்கிட்ட பேசுற போது படபடன்னு பேசக்கூடாது, அவர்கிட்ட ரொம்ப அடக்கமா தினயமா பேசணும்னு சொன்னா தத் பாஷணே நம்ரத தத்பாதார்ப்பித திருஷ்டி, நீ பேசுற போது அவருடைய திருவடியை பார்த்துட்டே பேசணும்னு சொன்னா தத் பாதார்ப்பித திருஷ்டி ஆசன விதிகி, அவர் வந்த உடனே அவருக்கு ஒரு ஆசனத்தை போட்டு அதுல அவர் உட்கார சொல்லணும், இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கணுமா. தத் பாதார்ப்பித திருஷ்டிராசன விதிகி தஸ்யோபதவ்யாஸ்வயம், நீ புக்காத்துக்கு போற அவள்லாம் பெரிய சக்கரவர்த்திகள் தான், அவத்துல நிறைய பணிப்பெண்கள் இருப்பா, உனக்கு சுசுரூட பண்ண நிறைய பணிப்பெண்கள் இருப்பா, அப்படி எல்லாரும் இருந்தாலும் உன்னுடைய கணவனுக்கு நீதான் சுசுரூஷ செய்யணும் சொன்னா தஸ்யோபதவ்யாஸ்வயம், நீதான் வந்து அவருக்கு எல்லா விதமான உபகரணைகளையும் செய்யணும் வேண்டிய மிச்சவாழை வந்து அதுக்கு நியமனம் பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்ல சுத்தே தத்ர சயீத, அவர் தூங்க போனதுக்கு அப்புறம் தான் நீ தூங்க போகணும். சுத்தே தத்ர சயீத தத் பிரதமதோ ஜஹ்யாச்ச சய்யாமிதி, அவர் தூங்கி எழுந்திருக்கிறதுக்கு முன்னாலே காட்டால் நீ தூங்கி எழுந்துடணும், அதனால இதெல்லாம் நீ வந்து தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் தான் ஒரு ஸ்திரீகள் அனுஷ்டானம் பண்ண வேண்டியதுன்னு சொல்லி பிராச்சியை புத்ரி நிவேதிதா குலவது சித்தாந்த தர்மாமி, குலஸ்திரீகள் வந்து அனுஷ்டானம் பண்ண வேண்டிய ஸ்திரீ தர்மங்கள்ங்கிறது இவ்வளவுதான்ங்கிறதாக ஜனகர் வந்து உபதேசம் பண்ணினார் இந்த சீதாதேவிக்கு. அதுக்கப்புறம் திரும்ப பார்த்தார் சதானந்தர், அவருக்கு இன்னும் திரும்ப சொன்னா ஏன்னா குழந்தை நம்ம மாத்த விட்டு சீக்கிரம் போயிடுவோம், அதனால அவர்கிட்ட இன்னும் திரும்ப பேசணும்னு சொல்லி திரும்ப குலகுருவா இருக்கிற சதானந்தர் வந்து திரும்ப உபதேசம் பண்ணாரா. அவர் சொன்னார் நிர்வியாஜ தீதே நனான் துஷுனதா சஸ்ரூஷு பக்தா பவத் ஸ்னிக்தா பந்துஷு வத்சலா பரிஜனே ஸ்மேரா சபத்னீஷ்வபீஹி பத்யூர் மித்ரஜனே சநர்மவசனா கின்னா ச தத்வேஷிஷு ஸ்ரீனாம் சம்வரணம் நகப்ருதவிதம் நீதௌஷதம் பர்த்ருஷூ. அதாவது நிர்வியாஜா தீதே, கணவன் கிட்ட நீ வந்து எப்பவுமே கபடமா நடந்துக்கப்படாது, அதனால கபடமா எப்பவும் நான் நடக்கப்படாது, எப்பவும் நீ வந்து திறந்த மனசோடையே கணவன் நடந்துக்கணுங்கிறதா சொல்றாரு நிர்வியாத தீதே. அப்புறம் நனாந்துஷுனகா, நீ புக்காத்துக்கு போனேன்னா அங்க நாத்தனார்கள்லாம் இருப்பாங்க, நனாந்துஷுனகார், வாஸ்தவமா சீதாதேவிக்கு ஒரே ஒரு நாத்தனார் தான், சாந்தாங்கிற ஒரே ஒரு நாத்தனார் தான். ஆனா இங்க என்ன சொன்னா எல்லாருக்கும் சொல்ற மாதிரி சொல்ல, பல நாத்தனார்கள் இருந்தாலும் அவ எல்லாத்தையும் நாத்தனார்கள்ட்டெல்லாம் நீ ரொம்ப அடக்கமா நடந்துக்கணும், பணிவா நடந்துக்கணும்னு சொன்னா நனாந்துஷு நகா ஸ்வஸ்ரூஷு பக்தா பவ, உனக்கு வந்து 3 மாமியார்கள் இருக்கா, கௌசல்ய கைகேயி சுமித்ரைன்னு 3 மாமியார்கள் இருக்கா, அவள்கிட்டெல்லாம் நீ வந்து பக்தியோட நடந்துக்கணும்னு சொன்னா நிர்வியாதா தைதே நனாந்துஷு நகா ஸ்வஸ்ரூஷு பக்தா பவ ஸ்னிக்தா பந்துஷு, உன்னோட புக்காத்து பந்துக்கள்லாம் இருக்கா, அந்த புக்காத்து சேர்ந்த பந்துக்கள் எல்லாத்தையும் ரொம்ப ஒட்டுதலா நடந்துக்கோங்க. ஸ்னிக்தா பந்து, அவள்கிட்ட ஒட்டுதலா இருந்துக்கோங்க. ஸ்னிக்தா பந்துஷு வத்சலா பரிஜனே, அந்த புக்காத்துல பல வேலைக்காரர்கள் இருப்பா, பல சிப்பந்திகள் இருப்பா, அவள்கிட்ட போய் நீ கடுமையா நடந்துக்காது, அவள்கிட்டையும் ரொம்ப பரிவோட நடந்துக்கோ, அவளை போகணும்னு அதிகாரம் பண்ணாத, அவள்கிட்ட பரிவா நடந்துக்கோங்க. ஸ்னிக்தா பந்துஷு வத்சலா பரிஜனே ஸ்மேரா சபத்னீஸ்வதி. என்னன்னா சத்திரியாள் வந்து பல மனைவிகளை விவாகம் பண்ணிக்கலாம்னு சாஸ்திரம் இருக்கு, ஏன்னா தசரதருக்கே 3 மனைவிகள் இருந்தா, அதனால இங்க சொன்னார் அப்படி ராமன் வந்து அவர் ஏகபத்னி விரதம் தான், அப்படி ராமனே பல மனைவிகளை அடைகிற மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வந்தா கூட அந்த சகபத்திரிகள் இருக்காளோ இல்லையா அவள்கிட்டையும் நீ வந்து பிரியமா இரு, சகபத்திரிகளோட விரோதத்தை வளர்க்காரு. ஸ்மேரா சபத்னீஸ்வரி பத்யுர் மித்ரஜனே சனர்ம வச்சனா, உன்னுடைய கணவனுடைய நண்பர்கள் ஆற்றுக்கு வந்தானா அப்ப வந்து அவள்கிட்டலாம் கலகலன்னு பேசிட்டு இருந்துச்சு. பத்யுர் மித்ரஜனே சனர்ம வச்சனா கின்னாச்சு தத்வேஷம், உன் பர்த்தாக்கு யாரையாவது கண்டா பிடிக்கலைன்னா அவ விஷயத்துல நீ ஒதுங்கி போயிடு, அதனால கின்னாச்சு தத்வேஷோ ஸ்திரீனாம் சம்வனனம் நகப்ரு கதிதம் வீதௌஷதம். அதனால ஒரு ஸ்திரீயா இருக்கிறவள் விவாகமானோன்னு
கணவனை வந்து தனக்கு வசியப்படுத்திக்கணும்னா அதுக்கு வேற ஒரு வசிய மருந்துங்கிறது தேவையில்லை. இந்த தர்மங்களெல்லாம் அவள் அனுஷ்டானம் பண்ணினாள்னா அந்த கணவனை வசிய மருந்து இல்லாமே அவள் வந்து தனக்கு வசியப்படுத்திக்கலாம்ங்கிறதாக குலகுருவான சதானந்தர் சொன்னார்ங்கிறதாக இந்த விவாக சமயத்துல கன்னிகைக்கு என்னென்ன தர்மங்களெல்லாம் உபதேசம் பண்ணணுமோ அத்தனை தர்மங்களையும் உபதேசம் பண்ணினாள் ஜனகரும் அந்த சதானந்தரும் சொன்னா. அப்போ அதுக்கப்புறம் अथ राजा विदेहानां ददौ कन्यादनं बहु गवां शतसहस्राणि बहूनि मिथिलेश्वरः कम्बलानां च मुख्यानां क्षौमकोट्यम्बराणि च अस्त्यस्वरतपादातं दिव्यरूपं स्वलङ्कृतं ददौ कन्याभिजातासां दासीदासमनुत्तमं हिरण्यस्य सुवर्णस्य मुक्तानां विद्रुमस्य च ददौ परमसंमृष्टः कन्याधनमनुत्तमं दत्त्वा बहुधनं राजा समनुज्ञाप्य पार्थिवं प्रविवेशस्वनिलयं मिथिलां मिथिलेश्वरः. இப்படி விவாகம் பூர்த்தியாச்சு. உடனே தசரதர் தன்னுடைய புத்திரர்களையும் நாட்டு பெண்களையும் அழைச்சிட்டு கிரகப்பிரவேசத்துக்காக அயோத்திக்கு கிளம்பினார்னு அந்த சரித்திரத்தை சொல்லாரு. அப்போ ஜனக மகாராஜன் தன்னுடைய புத்திரியா இருக்கிற அந்த சீதைக்கு ஸ்ரீதனமா என்னென்னத்தெல்லாம் கொடுத்தாருன்னு அதை வர்ணிக்க ஆரம்பிச்சார். அத ராஜா விதேகானாம் ததௌ கன்யாதனம் பகு கவாம் சதசகஸ்ராணி பகூனி மிதிலேஸ்வரக. லட்சக்கணக்கான பசுக்களை கொடுத்தார். க்ஷௌம கோட் எம்பராணிஷ நிறைய க்ஷௌம வஸ்திரங்கள், பட்டு வஸ்திரங்கள் எல்லாம் அந்த குழந்தைக்கு நிறைய கொடுத்தார். கம்பளானாம் சௌக்கியம் கம்பளிகள்ல நிறைய கொடுத்து அனுப்பிச்சார். அப்புறம் சதுரங்க சைன்யத்தை கூட அனுப்பிச்சார். அப்புறம் அங்கே போனால் வேலை செய்யறதுக்கு பணிப்பெண்கள் எல்லாரையும் அந்த வேலைக்காரிகள் எல்லாம் அந்த சீதாதேவியோட கூட அனுப்பிச்சார். அப்புறம் ஹிரண்யஸ்ய சுவர்ணஸ்ய முக்தானாம் வித்ருமஸ்ய. அதனால நல்முத்து பவழம் ஸ்வர்ணம் ஆகிய எல்லா விலை உயர்ந்த பொருட்களையும் கொடுத்து ஸ்ரீதனமாக அந்த சீதாதேவி அனுப்பிச்சாருன்றதா சொன்னார். அப்படி அந்த அத்தனை ஸ்ரீதனங்களையும் பெற்றுக்கொண்டு தசரத மகாராஜன் தன்னுடைய புத்திரர்களோடையும் நாட்டு பெண்களோடையும் அயோத்தியை நோக்கி கிரகப்பிரவேசத்துக்காக மிதிலையிலிருந்து கிளம்பினாள்ங்கிறதாக இந்த சீதா விவாக விற்த்தாந்தம் பூர்த்தியானது. அந்த சீதா கல்யாண விற்த்தாந்தத்தில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னாக்க, அன்னைக்கு அந்த சீதா கல்யாணம் நடந்த அன்னைக்கு யார் யாரெல்லாம் இருந்தாலோ அவள்லாம் வங்கிசாலி. இப்படி அந்த ஜனகர் அந்த ராமன்கிட்ட சொன்ன அந்த வாக்கியங்கள்லாம் கேட்டு ஆனந்தம் அடைஞ்சவா ரொம்ப பாக்கியசாலிகள். ஆனா அப்படி எல்லாரும் ஆனந்தத்தை அடைஞ்சா. அந்த மாதிரி நம்ம அந்த சீதாராம கல்யாணம் நடக்கிற போது நம்ம அப்ப இல்லை, இப்ப நம்ம இருக்கோம். அதனால இந்த சீதாராம விவாகத்தை நம்ம நேரடியா பங்கேற்க முடியல, நம்ம சிரவணம் தான் பண்ணலாம். ஆனா அந்த சீதாராம விவாகத்துக்கு வந்தவா எல்லாரும் என்ன பண்ணினா அந்த ஜனகர் அருமையா பேசினது, சதானந்தர் அருமையா உபதேசம் பண்ணது எல்லாத்தையும் அவள்லாம் கேட்டா. அவள்லாம் கேட்டுட்டு அந்த சீதாராம தம்பதிகள் அந்த மனையில உட்கார்ந்து இருக்கிற பொழுது அவளை கண்குளிர கண்டு எல்லா ஜனங்களும் ஆனந்தம் அடைஞ்சா. ஆனா இவ ரெண்டு பேரும் எப்படி ஆனந்தத்தை அடைஞ்சா? எல்லா ஜனங்களும் அவளை பிரத்யட்சமா பார்த்து நேரடியா பார்த்து ஆனந்தம் அடைஞ்சா. இந்த சீதாராம தம்பதிகள் மட்டும் எப்படி ஆனந்தம் அடைஞ்சான்னா ஒருத்தர் நேர பார்த்துக்கள். மித்த வந்த எல்லா ஆயிரக்கணக்கான ஜனங்களும் நேரடியா பார்த்தா இவா ரெண்டு பேரும் ஒருத்தர் லஜ்ஜையினால நேர பார்த்துக்கள். எங்க பார்த்தாங்க? அந்த ரத்னமயமான ஸ்தம்பங்கள் இருந்ததோ இல்லையா, அதுல இவா ரெண்டு பேருடைய பிம்பங்களும் பிரதிபிம்பமா தெரிஞ்சது. அதனால அந்த பிரதிபிம்பங்களை பார்த்துத்தான் இவா ரெண்டு பேருமே சந்தோஷம் அடைஞ்சாங்க. அதனால சீதாராம கல்யாணத்துல இவா ரெண்டு பேருமே அந்த பிரதிபிம்பங்களை பார்த்துதான் சந்தோஷம் அடைஞ்ச. அதனால ஒரு பெரிய மகான் ஒரு ஸ்லோகம் பண்ற போது பிரசித்தமான ஸ்லோகம், அதோட தான் சீதா கல்யாணத்தை இப்போ முடிக்கிற வழக்கம். அதுல ஒருத்தர் என்ன பண்ணினாருனாக்க, நம்மளாம் அந்த சீதாராம விவாகத்தை பார்க்கலையே, அந்த சீதாராம தம்பதிகளை நம்மளாம் பார்க்க முடியலேன்னு நம்ம கவலைப்பட வேணாம். ஏன்னாக்க அவ ரெண்டு பேரையுமே எது ஆனந்தப்படுத்தியது? அந்த பிம்பங்கள் தான், அந்த ரத்னமயமான ஸ்தம்பங்கள்ல இருந்த பிம்பங்கள் தான் அவளையே ஆனந்தப்படுத்திட்டு. அதனால நம்ம அன்னைக்கு சீதா விவாகம் நடந்தபோது நம்ம இல்லையே அந்த பங்கேற்றத்திலேயே நம்ம கவலைப்பட வேணாம். ஏன்னா நம்மளோட ஆத்துலையும் இந்த சீதாராம படங்கள் நம்ம ஆத்துல எல்லா ஆத்துலையும் இருக்கு. அதனால அந்த சீதாராமர்களுக்கு எந்த பிம்பங்கள் சந்தோஷத்தை அளித்ததோ அதே சீதாராம படங்களும் நம்ம எல்லாருக்கும் ஆனந்தத்தை அளிக்கும்னு ஒரு மகான் பூர்த்தி பண்ண. வைதேகி ரகுநாதையோ பெருணையே கல்யாண வேதிமணி ஸ்தம்பாலம்ப நிகாத பிம்பயுகளும் கோவோதன சம்பதே விரீடா தீட்சி
வீக்ஷித தர்சனாவகுச்சரம் எத்தைவ தத்தேக்ஷணௌ ஏதௌ ஆலிகிதௌ இவான்வ பவதாம் அந்யோன்ய வீக்ஷாசுகம்னு அவ ரெண்டு பேருமே ஒருத்தர் லஜ்ஜையினால பார்த்துக்கலையாங்க. அதனால கிரீடா வீக்ஷித தர்சனாவகுச்சரம் எத்தைவ தத்தேக்ஷணம் அந்த ரத்னமயமான ஸ்தம்பங்கள்ல இருந்த அந்த பிம்பத்தையே பார்த்து அவ ரெண்டு பேரும் ஆனந்தத்தை அடைஞ்சா. அது மாதிரி யார் மாதிரி அந்த பிம்பங்கள் இருந்ததுன்னா அந்த ரத்னமயமான ஸ்தம்பங்கள்ல இருந்த பிம்பங்கள் எது மாதிரி இருந்ததுன்னா நம்ம கிரகங்கள்ல இருக்கிற அந்த சீதாராம படங்கள் மாதிரி தான் அந்த பிம்பமும் இருந்திருக்கும். அதனால அவளே அந்த திவ்ய தம்பதிகள் அடைந்த ஆனந்தத்தை நாமும் அந்த சீதாராம படங்களை பார்த்து நித்தியப்படி அடையலாம்ங்கிறதாக சொல்லி இந்த சீதா திருக்கல்யாணம் பூர்த்தியாகிறது. மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தி தனுஜாய சார்வபௌமாய